இது வசன பண்டிகை. சொல்லுங்கள், வசன பண்டிகை, வசன திருவிழா. ஸ்தோத்திரம். வேத ஆராய்ச்சி கூட்டம். இதுதான் வேதத்தை படிக்கிறது. இந்த நான் சொல்கிற செய்திகள்லாம் எல்லா இடமும் கிடைக்காது. ஒரு பாட்டு பாடி 2-3 பாட்டு பாடி ஆவிக்குள்ளாகி ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது சாதாரண கன்வென்ஷன்கள், எழுப்புதல் கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. இது ஸ்டடி, அது ஸ்டடி. சொல்லுங்கள், ஸ்டடி, அது உங்களை ஸ்டடி படுத்துறது. நீங்கள் சரி, இப்போ நம்ம இன்றைக்கி அனாதி காலத்தை பற்றி படிக்க போகிறோம். சங்கீதம் 25:6 படிங்க. சங்கீதம். முருங்கவளை. முருங்கவளைன்னா நான் முன்னால் எல்கையா பாஸ்ரையாட்ட வந்திருக்கேன் ரொம்ப காலத்துக்கு முன்னால். நீங்கள் சில பிள்ளைகளை சில ஆட்கள் பிறக்கு முன்னாலே நான் எங்கே வந்திருக்கேன், முருங்கவளைக்கு வந்திருக்கேன். அந்த முருங்கை மரமெல்லாம் இப்போ இல்லை. அல்லேலூயா. ஆமாம், வேறு முருங்கை மரம் தான் நிற்கிது. முருங்கைன்னு சொன்னால் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. முருங்கை இலை இரும்பு சத்து. முருங்கையில் உள்ள ஒவ்வொரு பட்டை விதைகள் முருங்கைக்காயெல்லாம் சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. ஆகவே முருங்கை வலையில் கேட்குற பிரசங்கமும் நல்லது. கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. அல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். சரி, சங்கீதம் 25:6 படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. அவைகள் என்ன செய்து அநாதி காலம் முதல் இருக்கிறதேன்னு சொல்லியிருக்கு. அப்போ அநாதின்னு ஒரு காலம் இருக்குதா இல்லையா? தங்கங்களை சொல்லுங்க, இருக்கு. அதுக்கு அது எது முதல் எது வரைன்னு சொன்னால் தேவன் முதல் தூதர்கள் வரை. சொல்லுங்கள், தேவன் முதல் தூதர். வருஷ கணக்கு தெரியாது. பின்னால் இருக்கிற அருமையான ஐயாமார் அம்மாமார்களுக்கு நான் சொல்கிற சத்தம் பிரசங்கம் கேட்குதா? தெளிவாக கேட்குதா? சோத்திரம் கேட்குதா? நான் மவுத் மைக் தான் வச்சுருப்பேன். அது எனக்கு காது வலியும் கண் வலியும் பல்லு வலியுமா வந்துருச்சு. காதிலிருந்து தண்ணியாக வடியுது. அதனால் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு அந்த மைக்கை விட்டுட்டேன். இப்போது கொஞ்சம் வலி எடுக்கிறதுனால. அதனால் அந்த கால் சரி, இங்கே ஒரு மைக் வச்சுக்கிறாங்களே, அந்த மைக் தான் வாங்கணும் இனி. சோத்திரம். அப்புறம் நெஞ்சில் பிரச்சனை வந்துடக்கூடாத. சோத்திரம். எல்லா பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆமாம், எலக்ட்ரானிக் திங்ஸ் இல்லை, அதில் இந்த கதிர்வீச்சங்கள் இருக்கும். சொல்லுங்கள், கதிர்வீச்சங்கள். செல்ஃபோனில் கூட கதிர்வீச்சங்கள்லாம் இருக்கும். அது நமக்கு உடலுக்கு கேடு தான். மனுஷன் உண்டாக்குன ஏசியும் கேடு தான், உலகத்தில் உண்டாக்குன எல்லாமே கேடு தான். ஆண்டவர் உண்டாக்குனது எல்லாம் ஆசீர்வாதம். அது லாங் லைஃப் உள்ளது. அது லாங் லைஃப் கொடுக்குறது. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். தேவன் முதல் தூதர்கள் வரை என்ன காலம்? அநாதி காலம். எத்தனை வருஷம்னு நமக்கு சொல்ல முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? சொல்லுங்க தங்கங்களே. ஆமாம், கடற்கரை மணலை எண்ண முடியாது. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியாது. தலைமுடியை கூட எண்ண முடியாது. பார்த்தீங்களே, ஆண்டவர் எண்ணி வச்சுருக்காங்களா? ஆண்டவர் எண்ணி வச்சுருக்காரு. அவங்க தலைமுடி, உங்கள் ரோமங்களெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம எண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவனோட பிள்ளைகளே நல்லா கவனிச்சிங்களா? அப்போ தேவன் முதல் தூதர்கள் வரை எவ்வளோ வருஷம்னு தெரியாது. ஒரு வசனம் படிங்க. யோபு 36:26 படிங்க. யோபு 36:26 படிங்க. அதில் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து அறிய முடியாது. பார்த்தீங்களா? அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து அறிய. ஆமாம், எவ்வளோ வருஷம்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சரி, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமாம், அல்லேலூயா போடுறது தான் காருக்கு கியர் போடுற மாதிரி. தோத்திரம். டாப் கியர் போடணும், அல்லேலூயா போட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா தான் நம்ம தூக்கிட்டே போவோம். ஹல்லேலூயா. நம்ம கூட்டத்துக்கு பேரே என்னதான்? சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா கூட்டம் தான். சரி, இப்போ நம்ம அநாதி காலம் எது முதல் எது வரைன்னு படித்தோம். அநாதி காலத்தில் நம்ம 7 விஷயம் படிக்க போகிறோம். எத்தனை விஷயம்? 7 விஷயம். முதலாவது, தேவன் என்றால் யார்? சொல்லுங்கள், தேவன் என்றால் யார்? 2வது, தேவன் ஒருவர் உண்டா? காட்டி கொடுக்க முடியுமா? 3வது, யார் மெய்யான தேவன்? 4வது, அநாதி தேவனுடைய தன்மை என்ன? 5வது, அவருடைய கிரியை என்ன? 6வது, அநாதி தேவன் எங்கே இருக்கிறார்? 7வது, அவர் தர்ற மகிமை ஆசீர்வாதம் என்ன? இப்படி 7 விஷயம் இந்த புஸ்தகத்தில்
விளக்கமாக 7 விஷயம் இருக்குது. அந்த விளக்கமான காரியத்தை புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்க. 5 புஸ்தகம் சேர்ந்து உங்களுக்கு 100 ரூபா தான். ஆணி ஆடி தள்ளுபடி 100 ரூபா. 100 ரூபா விலை, 200 ரூபா விற்கணும். இப்போ பேப்பர் விலையெல்லாம் ஜாஸ்தி. அல்லேலூயா. ஆமாம், நான் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு புக் அடிக்கிறதுக்கு சொன்னேன். அது விலை ரொம்ப ஜாஸ்தி. ஏறத்தாழ 60,000 ரூபா ஜாஸ்தி சொன்னார். ஆனால் சிவகாசியில் அடித்தா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அது 10,000, 5,000, 10,000 அடிக்கணும். இங்கே 1,000, 500, 1,000, 2,000 அடித்தா இங்கே விலை கூடுதலாக செய்யும் பேப்பர் விலைலாம். நம்ம சைனாக்காரன் இருக்காங்களா, அவங்ககிட்ட தான் பேப்பர் வாங்கிட்டு இருந்தோம். சைனாவுக்கும் நம்ம மோடி ஐயாவுக்கும் சண்டை. அதனால் அங்கே பேப்பர் வாங்கலை. இப்போ வேறு நாட்டிலேருந்து வாங்குகிறோம், அதனால் விலை கூடி போச்சு. அவன் வேறு நாட்டிலேருந்து அவன் ஒரு மார்ஜின் வச்சு அவன் ஒரு லாபம் வச்சு நமக்கு அனுப்புகிறான். அதனால் பேப்பர் விலை கூடி போச்சு, புக்கு விலை கூடி போச்சு. ஒரு ஜெராக்ஸ் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்களா? அப்போ 5 புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா 100 ரூபாய்க்கு கூட டெட் சீப் எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா, எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை 1, 2, 3 உங்கள் மாமா மச்சான் மறந்துருமானா 5 புஸ்தகம் வாங்கி ஃப்ரீயாக கொடுத்தா கட்டாயம் மறந்துருவாங்க. உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்னா அந்த 5 புஸ்தகம் வாங்கி கொடுத்து பரலோகத்துக்கு போ, நீ நல்லா இருப்பான்னு கொடுத்தா போதும் அவன் ரசிக்கப்படுவான். நீங்கள் முதல்ல வாங்கி நீங்கள் படிங்க. இந்த 7 நாளைக்குள்ளே முதல்ல வாங்கி நீங்கள் படிங்க. விளையாட்டு சொல்லலை, இவ்வளோ தூக்கி சுமக்கிறோம். அல்லேலூயா. டெட் சீப்பு கொடுக்குறோம், பாதி விலைக்கு தான் கொடுக்குறோம். நீங்கள் வேணால் உங்களுக்கு நான் வாங்கணும்னு சொல்லிதுக்கு சொல்லலை. அல்லேலூயா. கார் எடுத்துகிட்டு லக்கேஜெலாம் பாருங்கள், அந்த பண்டில் அந்த பண்டில் இந்த ஒத்தையெல்லாம் சுமக்க முடியல. முன்னாலெல்லாம் சுமப்பேன், இப்போ சுமக்க முடியல. கார் எடுத்துகிட்டு 3,000 ரூபாய்க்கு டீசல் போட்டு வந்திருக்கு. இனி போகிறதுக்கும் வாரதுக்கும் 3,000 போச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ விலை, டீசல் விலை ஏறி போச்சு. நம்ம ஐயா ஆளுகையில் அவ்வளோதான். சோத்திரம். நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், தரிசனம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தரிசனம் பார்த்தேன். என்ன தரிசனம்னா, ஐயா சேரில் இருக்காங்க. சேரில் இருக்க எலெக்ஷனுக்கு முன்னாலே பார்த்தேன். சேரில் இருக்காங்க ஐயா. ஐயாவுக்கு காலில் 2 பேர் நைலான் கயிறு போட்டு இழுக்காங்க. ஐயா கீழே விழுற நிலையில் இருக்கார். ஸ்தோத்திரம். இவன் நைலான் கயிறு போட்டு இழுத்தா காலில் என்ன இருக்கும்? வேதனை. 2 காலில் வேதனை இருக்கும். ஐயா இப்போ வேதனையில் தான் இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் இழுக்குது, அங்கே ஒரு ஆள் இழுக்குது. உங்களுக்கு பேர் தெரியும். ஒரு ஆள் பேர் என்ன? நிதிஷ்குமார். இன்னொரு ஆள் பேர் என்ன? நாயுடு ஐயா. 2 ஐயாவும் காலை போட்டு இழுக்கிறான். அதை எலெக்ஷனுக்கு முன்னாலே கத்தர் காட்டினார். அதை சொன்னபோது என்ன வாட்ஸ்அப்பில் போட்டு ஆமாம் இவர் வந்துட்டாருன்னு கொஞ்சம் பழி சொல்கிறாங்க சிலர். நம்ம ஆட்கள்லாம் ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, குறை சொல்கிறவங்களும் ஒரு 4 கூட்டம் உண்டுல்ல. நான் எனக்கு ஆண்டவர் தந்ததை சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு புகழோ பேரோ நான் பெரிய வெளிப்படுத்தல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அலையலை. அதில் எனக்கு தெரிஞ்சது இப்போ இழுக்காமல 2 பக்கமும் கால் எழுத்தா ஐயா வேதனையில் தானே இருக்காவோ. புரியல அவங்களுக்கு? எவ்வளோ நாள் வேதனை தீருதோ அவங்களுக்கு வேதனை தீர்ந்தாதான் நமக்கும் வேதனை தீரும். அப்படிதானா? சரி போட்டோம், அது அங்கே போட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். நமக்கு டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் குறையணும், கேஸ் விலையெல்லாம் குறையணும். அதுக்குரிய ஆட்கள் ஆளுகை செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். கை தூக்கும்பாலாம். ஆண்டவரே பெட்ரோல் விலை குறையணும்ப்பா, டீசல் விலை குறையணும், கேஸ் விலை குறையணும், விலைவாசி குறையணும். இயேசுவே இறக்கம் செய்யும். நாங்கள் ஜெபம் பண்ண தான் முடியும். நாங்கள் சட்ட சபையிலையும் போய் சொல்ல முடியாது, எந்த சபையிலையும் சொல்ல முடியாது. உம்முடைய சபையில் தான் ஜெபம் பண்ண முடியும். ஏசு நாமத்தில் ஆமேன். சரி, நம்ம ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கட்டாயம் கேட்பார். ஸ்தோத்திரம். சரி, அநாதி காலம் எது முதல் எது வரேன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் என்றால் யார் சொல்லுங்கள். முதல் கொஸ்டின் ஆன்சர். இன்ட்ரெஸ்டான செய்தி. முதல் கொஸ்டின் ஆன்சர் என்ன? தேவன் என்றால் யார் சொல்லுங்கள். தேவன் என்றால் சரி, நீங்களே சொல்லுங்கள். தேவன்னா யார், தெய்வம்னா யார், கடவுள்னா யார் சொல்லுங்கள். கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. ஏதாவது தப்பு சொன்னால் சிரிக்கலாம். சொல்லுங்களேன். தேவன்னா யார்? இவ்வளோ நாள் விசுவாசியாக இருந்து தேவன்னா யாருன்னு சொல்லாமல் இருக்கீங்களே. தங்கங்களே சொல்லுங்கள். கேட்கல. தேவன்னா பிதாவான். பிதாக்குமாரன் ஃபஸ்ட்டாகி 3 சேர்ந்து தான் தேவன் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பிதான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேவன்னா சிலர் சொல்கிறாங்க மனுஷனை உண்டாக்குனவர்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் சில நாசியர்கள் மனுஷர்கள் குரங்குலேருந்து வந்தான்னு குரங்கு பைய சொல்கிறான். அதுக்கு என்ன செய்ய தாரு. சிலர் சொல்கிறார்கள் தேவன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர். உண்மைதான். ஆனால் அவ சொன்னது உண்மைதான்.
ஆனால் சில நாஸ்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாம் இயற்கையாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இயற்கை இல்லை, ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவருடைய படைப்பு. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாராம், இந்த கம்ப்யூட்டர் தானாக வந்துருச்சு, இயற்கையாக வந்துச்சுன்னு சொன்னாராம். அப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் சொன்னாராம், இதை நம்மெல்லாம் செய்தோம், நம்ம தான் எல்லா மனுஷன் தானே செய்தான்னு. அதே மாதிரி தான் இந்த உலகம் தானாகி வரவில்லை, அதை படைத்த ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லி கொடுத்தாராம். கைகளை தட்டி தேவனு சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே ஒரு படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். இப்போ தேவன் என்றால் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவன் என்றால் யாருன்னா அதை விளக்கி சொல்லணும். இந்த புஸ்தகத்தில் எல்லாம் எழுதியிருக்கோம், நீங்கள் வாசித்து சிரிச்சுக்கிட்டே வாசிக்கலாம். இந்த புஸ்தகத்தை வாசித்துட்டு பெரிய ஒரு படிப்பாளி ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், ரொம்ப படித்தவர், வாசிட்டு சொன்னாராம், அருமையாக இருக்குது இந்த புஸ்தகம், இது மாதிரி வேறு இந்த ஆதர் வேறு புஸ்தகம் எழுதியிருக்காரான்னு கேட்டாங்க. இது ரகசியம், இது தேவனே எழுதுனது, நான் எழுதலை, தேவனே எழுதுனது. அல்லேலூயா. சரி, அது எப்படி வந்ததுன்னு பிறகு சொல்கிறேன். அப்போ தேவன் என்றால் யாருன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதாவது யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னால், ஒரு டாக்டரோ ஒரு மெக்கானிக்கோ யாராவது கடவுள் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் அவர்கள்ட்ட தர்க்கம் பண்ணக்கூடாது. தர்க்கம் பண்ணாமல் போய் பக்கத்தில் உட்காந்துருந்து அவங்கள புகழ்ந்து சொல்லணும். இப்போ ஒரு டாக்டர் கடவுள் இல்லைன்னு தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாரு வைங்களேன், ஐயா டாக்டர், உங்களால் தீர்க்க முடியாத வியாதியே இல்லையா, அந்த வியாதியோ இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களா, குணமாக்குறீங்களா, உங்களை மாதிரி ஒரு டாக்டர் உலகத்தில் இல்லையான்னு பொக்கி தூக்கி சொன்னீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்வார், எல்லா வியாதியும் குணமாக்க நான் என்ன கடவுளாப்பார். கடவுள் இல்லைன்னு சொல்கிற டாக்டரு எல்லா வியாதியும் குணமாக்க நான் என்ன? ஆமாம், தெய்வம்னா யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். நான் இப்போ தேவன் என்றால் யாருன்னு சொல்வேன், நீங்கள் மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன் சொல்லணும். தேவன் என்றால் யார்? நீங்கள் ரொம்ப ரகசியமாக சொன்ன மாதிரி இருக்கு, சவுண்டாக சொல்லுங்களேன். நான் எவ்வளோ சவுண்டு போடுறேன். அல்லேலூயா. நான் வயதான ஆள் கிடையாது, தலைமுடி மட்டும்தான் நரைச்சிருக்கேன். அல்லேலூயா. நான் ஐ ஆம் யங் மேன். சொல்லுங்கள், நான் வாலிபன். அப்படியே நினச்சிட்ருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கழுக்கு சமானமாய் புது வாழ வயது போல் தருவார். சரி, நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள். முதல்ல அம்மாமார் சொல்லுங்கள், தேவன் என்றால் யாருன்னு சொல்வேன், நீங்கள் சொல்லணும். ஐயாமார் ரெண்டாவது சொல்லணும். ஏன் அம்மாமார் முதல்ல சொல்லணும்னா, எதுலேயுமே ஃபஸ்ட்டு அம்மா தான். ஒன்று ஒன்றா சொல்வேன். ஜெபிக்கிறதுல அம்மா தான் ஃபஸ்ட்டு, உபவாசம் எடுக்கிறதுல அம்மா தான் ஃபஸ்ட்டு, கூட்டங்களுக்கு வர்றதில் அம்மா தான். அம்மா இல்லாமல் அணுவும் அசையாது. என்ன பேசாமல் இருக்கீங்க? பழம் பறித்து சாப்பிட்றதுல அம்மா தான் ஃபஸ்ட்டு. ஏவா தானே முதல்ல சாப்பிட்டாங்களோ, அதனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் சொல்லணும். தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவரே தேவன். ஐயாமா சொல்லுங்கள், தம்பிமார் ஐயாமாரெலாம், வயதான ஆட்கள்லாம் கால் நீட்டி போட்டுங்க. ஏன்னா கிளட ஆயிடுச்சுல இப்போமே. ஸ்தோத்திரம். என்ன ரொம்ப கால் நீட்டி போட்டுங்க, என்ன கால் வலிக்கல? ஸ்தோத்திரம். கால் வலி உள்ளவங்க காலை மடக்கிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். நல்லா அம்மாமார் தம்பிமார் ஐயா அம்மாமா சொல்லிட்டாங்க, நல்ல உச்சாமல் சொல்லணும். தேவன் என்றால் யார்? விளங்கி போச்சு. சொல்லுங்க, மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன் சொல்லுங்க. எங்கள் ஐயாமாரை பார்த்தீங்களா? தம்பிமார் ஐயாமா சொல்லுங்க, தேவன் என்றால் யார்? கர்த்தாவே சொல்லுங்க, வாயை திறந்து. தேவன் மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். ஒரு ஊர்லேயும் இப்படி இல்லையா? இந்த முருங்கை வளைய முருங்கை மரம் சரியா இல்லையா? அதெல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்பிமார் உச்சாமா சொல்லுங்க, தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிற. ஏன் சொல்லலை தெரியுமா? கால் நீட்டி போட்டு கலவை மாதிரி உட்காந்துருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டேன், அதுதான் சொல்லலை. ரொம்ப சொரணாக இருக்குல்ல, காந்தாரி மிளகு மாதிரி ரொம்ப காரம் இருக்குது. பரவாயில்ல, அது தக்க சொல்லவும் செய்யணும்ல. ஐயாமார் சொல்லுங்க, தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே. கொழுக்கட்டை ஒன்றும் வாயில இல்லையே, சாம சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மாமாரை பாரு, எவ்வளோ அம்மாமார் மட்டும் சொல்லுங்க, தேவன் என்றால் யார்? என்ன இனிமையான சவுண்டு, என்ன இனிமையாக இருக்கு. இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் சவுண்டை கொஞ்சம் வெளிப்படுத்துங்கன்னு சொன்னால் முன்னு உட்காந்துருக்கு.
ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். சரி, அப்போ மனுஷனால் செய்ய முடியாத காரியம் உண்டா இல்லையா? உண்டு. நான் ஒன்றுன்னா சொல்வேன், நீங்கள் முடியாது முடியாது முடியாது. மனுஷனால் சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கய்யா தம்பிமார், வாயத்தர சொல்லுங்க. இந்த பாஸ்டர் அம்மாமார் தான் உயர்த்தி பேசுகிறாரு, எங்களை திட்டி பேசுகிறாரால வாயே திறக்க மாட்டோம். இன்றைக்கி சோறு தின்னதுக்கும் வாயை திறக்காதீங்க. என்ன வாயை திறக்காதீங்க சோறு தின்னதுக்கும். அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் தம்பிமார் தான் ரொம்ப சவுண்டாக சொல்லுவாங்க. இங்கே என்ன முருங்கை விலையில் முருங்கை மரம் ஒடிஞ்சிச்சோ என்னவோ தெரியல. ஆமாம், நல்ல உற்சாகம். சந்தோஷமாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. எல்லாம் அம்மாமாரெலாம் சேர்ந்து சொல்லுங்கள். சண்டை போடாமல் இருக்க. அம்மாமார் ஏன் சிரிக்கிறீங்க? இது ஒரு ரகசியம் இருக்குது போலுக்கு. அம்மாமார், உங்கள் புருஷன்கிட்ட நான் சண்டையே போடலைன்னு சொல்கிற தங்கங்களே, என் புருஷன்கிட்ட நான் சண்டையே போடலை வேண்டாம் தங்கங்களே அல்லேலூயா செலுத்துங்க. ஒருத்தர் கூட இல்லை பாஸ்டர். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊரில் புருஷ மனைவி சண்டை போடாது யாராவது இருக்கீங்களா? அண்ணன் கை தூக்க சொன்னேன், ஒரு அம்மா கை தூக்குனாங்க. உங்கள் புருஷன்கிட்ட சண்டை போட மாட்டீங்களோ? ஆமாம் பாஸ்டர், இதுவரை என் புருஷன்கிட்ட நான் சண்டை போட்டதில்லை, அவர் என்கிட்ட சண்டை போட்டதில்லை. கடைசியில் ஒரு காரியம் அறிஞ்சேன். இந்த அம்மா என்ன பேசினாலும் அவருக்கு காது கேட்காது. நல்ல சிரிக்கிறேன், நல்ல சிரிங்க வாயை திறந்து. அவருக்கு காது கேட்காதுன்னா அவர் எங்கே சண்டை போட போகிறாரு? ஸ்தோத்திரம். புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், சரி. அதனால் சண்டை போடாமல் இருக்க சொல்லுங்களேன். சொல்ல முடியாதுன்றீங்க. இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ டீசல் வண்டின்னா கொஞ்சம் சூடாகணும்ல. இப்போ ஐயாமார் வண்டி ஸ்டார்ட் ஆனால் தாங்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகும். தம்பிமார் நல்லா உற்சாகமாக இருக்காங்க, உற்சாகமாயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி திட்டினாலும் நான் உங்கள் தாத்தா தானே, திட்டினா என்ன தாத்தா தானே, சொல்ல வேண்டியதுனே. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பேரங்கள் தானே நீங்கள் தம்பிமாரெலாம். புரியுதாயா? பேசக்கூடாது, விளையாடக்கூடாது. நீ விளையாடிட்டு இருக்க, விளையாடினீங்கன்னா நான் இங்கே கொண்டு வந்து முழங்கால் போட்டு எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள்னு முழங்கால் போட்டு வச்சுருவேன். என்ன, அதனால் ஜெபம் பண்ண ஆசையானவங்க மேலே வரலாம், அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி. சாரி. சாப்பிடாம இருக்க, தூங்காமல் இருக்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெரி குட். தம்பிமாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அம்மாமார் ஒரு கைத்தட்டு. அவன் வருத்தம் எல்லாம் மறந்துட்டான். நம்ம தாத்தா தானே சொன்னார், திட்டினார், பரவாயில்ல. அல்லேலூயா. விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாமாரை திட்டின பிறகு அங்கே ஸ்பீடு உண்டாயிடுச்சு. என்ன உண்டாயிடுச்சு? புருஷன்கிட்ட சண்டை போடாத கை தூக்குங்கன்னு ஒன்று கூட கை தூக்கலை. பார்த்தியா? உங்கள் அப்பா கூட சண்டை போட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்கள? ஆனால் சண்டை போடாமல் இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க, சாகாமல் இருக்க. யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னா, கடவுள் தான் இல்லையே, நீ ஏன் சாகுற? அது எங்கள் அப்பன் செத்தாரு, எங்கள் தாத்தா செத்தாரு, நான் சாவேன்றான். பாருங்கள், சாவை நியமித்தவர் யார்? தேவன். எங்கே வச்சு நியமித்தாரு? ஏதேன்ல. நீ இந்த பழத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாகாமல் இருக்க முடியாது. செத்து போனால் உயிரோடு எழும்ப முடியாது. இப்படி முடியாது முடியாது முடியாதுன்னா தெய்வம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது, தெய்வம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. நினைச்சது போல நடக்க முடியாது, அடுத்த ஆளை நடத்த முடியாது. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அல்லேலூயா. நினைச்சது ஒன்று, சொல்லுங்க தம்பி, நடந்தது ஒன்று. சரி. ஒருத்தி தோத்துறான், இந்தியாவில் இருந்தா. மச்சான் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அயல்நாட்டுக்கு சவுதிக்கு போயிட்டான். ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தான். அதுவும் இங்கே வந்து இவர்கிட்ட கேட்டு, இவா கிராமத்து பிள்ளையானனால செல்ஃபோன் டச் பண்ணி பேச தெரியாது. ஒருத்திக்கிட்ட சொல்லி, நீ இதை டச் பண்ணி சொல்லி கொடு, என் மச்சான் அங்கே இருக்கார், அவர்கிட்ட பேசணுன்னு. அப்புறம் இவள் டச்சிங் டெலிஃபோன்னு சொல்லி கொடுத்துட்டு மச்சான் நம்பரை இவள் நைஸாக வாங்கிட்டு மச்சாங்கிட்ட அவள் கான்டாக்ட் பண்ணிட்டு அவள் கட்டிட்டு போயிட்டான். நினச்சது ஒன்று. என்ன, நீங்களும் போய் யோசித்தேன், அவனை கட்டலான்னு நினச்சேன், அவன் தட்டிட்டு போயிட்டான். இன்னொருத்தி இவளை கட்டலான்னு நினச்சேன், அவன் இன்னொருத்தன் தட்டிட்டு போயிட்டான். இப்போ தான் பழைய காரியம் ஞாபகம் வரும்னு நினைக்கேன். இனி என்ன செய்ய முடியும்? அல்ல, என்ன சிரிக்கிறாங்க? இப்போ இருக்கும் போல இருக்கு. சோத்திரம். நினச்சது ஒன்று, சொல்லுங்களேன். நினச்சது ஒன்று, நினச்சது போல் நடக்க முடியாது. இப்போ இந்த ஸ்டாண்ட் செய்தது யார்? கிரில்காரன், இரும்பு வெல்டிங் பண்ணுறவன். இதுக்கு இரும்பு கொடுத்தது யார்?
உங்கள் தாத்தா இரும்பு கடைக்காரரா? ஆமாம், தேவன் தான் கொடுத்தார். தேவன் தந்த ஒரு பொருளை வச்சு தான் ஒரு பொருளை மனுஷன் செய்ய முடியும். ஆனால் தேவன் என்றால் யார்? வார்த்தையினாலே படைக்கிறவர். கை தட்டுங்க. வார்த்தையினாலே படைக்கிறவர். வார்த்தையினாலே படைக்கிறவர். வானம் பூமி உண்டாக்கிறது, உண்டாயிடும். அல்லேலூயா. அவர் சொன்னால் இது மாதிரி ஒரு பிரசங்க பீடம் உண்டாக்கணும்னா உண்டாயிடும். வானம் பூமியே உண்டாயிடுச்சு, பிரசங்க பீடம் உண்டாகாதா? அவர் சொல்லாகும், கட்டளையிட வார்த்தையினால் படைக்கிறவர் தான் தேவன். மனுஷனால் வார்த்தையினால் படைக்க முடியாது. புரியுதா தம்பி? புரியுதா? தோத்துறேன். இன்னொன்று, மர டேபிள் இருக்குது. அதா பாருங்க, காணிக்கப்பட்டி அழகாக மரத்தில் அழகாக செய்து வச்சுருக்காங்க. அது அங்கே ஒதுக்கில் போய் இருக்கு. இங்கே கொண்டு வைங்க. யாருக்காவது ஏவப்பட்டால் ஏதாவது போடுவாங்களே கர்த்தருடைய சமூகத்தில் வெறுங்கையாக வரக்கூடாதுன்னு. அந்த ஒரு வாசனடையில் ஒன்று இருக்குது. அதில் அம்மாமார் காணிக்க போட்டாங்க, எங்கேயும் ஐயாமார் காணிக்க. இப்படி இந்த வாசல் வெளியே போகிறதுக்கு வச்சுருக்கீங்களா? ரைட்டு தான், ரைட்டு தான். போகும்போது வரும்போது காணிக்கப்பட்டியை கொஞ்சம் கவனிச்சிங்க. கவனிக்காமல் போனால் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் உங்களை கவனிக்க மாட்டார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவரை கவனிச்சிங்கன்னா அவர் உங்களை கவனிப்பார். நீங்கள் அவரை கவனிக்காமல் போனால் காணிக்கப்பட்டி பக்கத்தில் யார் இருந்தது? பாபா, புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. நாங்கள் காணிக்கைக்காக ஊழியத்துக்கு வரல. ஊழியத்துக்கு காணிக்க தேவை. முடிஞ்சால் போடுங்க, முடியாட்டா துட்டை தூக்கி தோளில் போட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. யாரையும் பலவந்தம் பண்ண போகிறதில்ல. அப்போது ஸ்தோத்திரம். மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் யார்? இன்னொன்று விஷயம், நான் ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் மேலே ஒரு ரோஜா பூ இருந்தது. என்னதுங்க? அது அழகாக இருந்தது. நான் எடுத்து என்ன வாசனையாக இருக்குன்னு எடுத்து மூக்கில் வச்சு நுகர்ந்து பார்த்தேன். பிளாஸ்டிக் நாறுது. என்ன தம்பி? பிளாஸ்டிக்கே நாறுது. தெய்வம் செய்த ரோஜா மணக்கம், மனுஷன் செய்த ரோஜா நாரும். தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன்தான். நான் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். டைனிங் டேபிளில் ஊஞ்சால் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் ஆரஞ்சு பழம், அந்த பழம், இந்த பழம் எல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்து வச்சுருக்கு. அதை ஆட்டி விட்டால் ஆடிக்கிட்டே இருக்கும். 7 நாளும் கண்டு ரசித்தேன், உண்டு ரசிக்கவில்லை. சோத்திரம். அல்லேலூயா. இப்போ நான் பழங்களுக்கு புக்கிங் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அவர் வாங்கி தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லாட்டா நாங்கள் வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், பிளாஸ்டிக்கில் செய்து வைக்கிறாங்க. அம்பாசிடர் காரில் ஒரு கொலை, திராட்சை கொலை அப்படியே தொங்குது. பறித்து வாயில் போட முடியுமா தம்பி? சொல்லுங்கள். முடியாது. வாயில் போட்டு சாப்பிட்டா சாவலாம். தெய்வம் செய்த பறித்து சாப்பிட்டா பிழைக்கலாம். திராட்சை இரத்த புஷ்டி உள்ளது. அப்போ தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன். அப்போ தேவன் என்றால் யார்? மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். நல்ல உச்சாம சொல்லுங்களேன், தேவன் என்றால் யார்? சவுண்டே பத்தில் நல்ல சவுண்டாக சொல்லுங்கள். ஐயாமார் அம்மாமார், அதுதான் யார் சவுண்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறது தான் ஐயாமார் அம்மாமார் சொல்ல சொன்னேன். அம்மா தம்பிமார் நல்லா சொல்கிறாங்க. இப்போ முதல்ல மறுபடியும் சொல்லுங்களேன், யார் சவுண்டாக சொல்கிறாங்க பாப்போம். தேவன் என்றால் யார்? இன்னும் கால்வாசி தான் உங்கள்கிட்ட சவுண்டு வந்துருக்கு. ஐயாமார் சொல்லுங்க, தம்பிமார். தேவன் என்றால் யார்? ஆமாம், இப்போ ஒரு கால்வாசி வந்திருக்கு. பின்னால் இருக்கிறதா அப்படியே வாயை மூடி சும்மா இருக்கு. சேரில் இருக்கிறதெல்லாம் சரி, வாயை திறந்தா முத்து கீழே விழுந்துருமே, என்ன பண்ண? அதனால் சரி, நல்லா உச்சாமல் சொல்லணும். யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னால் உன்னால் எல்லாம் செய்ய முடியுமான்னு கேளுங்க. முடியுமே. இங்கே ஒருத்தன் செத்து கிடக்கான், உயிரோடு எழுப்பான். நீ செத்தால் அவனை எழுப்ப முடியாதா? மனிதனை உயிரோடு எழுப்புகிறவர் தான் யார்? தேவன். நீ மனுஷனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் தேவன். சரி, ரெண்டாவது, தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியுமா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். 7:45 ஆச்சு, 1.25 மணி நேரம் தான் கிடக்கு. கட 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 கடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். தேவனை காட்டி கொடுக்க முடியுமா? கடவுளை காட்டி கொடுக்க முடியாது. கடவுளை, தெய்வத்தை சொல்லித்தான் கொடுக்க முடியும். தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியாது. ஏன் காட்டி கொடுக்க முடியாதுன்னா, அவர் அதர்சனமானவர். அவர் ஆவியாகவும் இருக்கிறார், சொருவியாகவும் இருக்கிறார். அவருக்கு கண் உண்டு, கால் உண்டு, கை உண்டு, தலை உண்டு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வேற யாரும் பார்க்க முடியாது. ஸ்தேவான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர். கல்லறிஞ்சு கொல்லப்படுற வேளையில் கர்த்தரை பார்த்தார். ஆனால் நான் கர்த்தரை பார்க்கிறேன்னு சொன்னபோது அந்த பொல்லாத ஆட்கள், கல்லை தூக்கி எறிஞ்சவங்களாம் மேலே பார்த்தாங்க, அவங்களுக்கு தெரியவில்லை. தெய்வத்தை பார்க்கணும்னா இருதயத்தில் சுத்தம் வேணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், தம்பிமார் கவனிங்க. கண்ணாடியில் மண்ணெண்ணால் விளக்கு வச்சு புகை பிடிச்சிட்டு முகத்தை பார்த்தா தெரியுமா? சொல்லுங்க தங்கம்,
தெரியாது. அப்போ தெரியணும்னா அந்த கரியெல்லாம் துடைக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆமாம், தெய்வத்தை காணணும்னா பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண முடியாது. சரி, யாராவது கடவுளை காட்டி கொடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? தம்பிமார் கேளுங்க. ஏய், நீ சொப்பனை பார்த்துருக்கியா? சொப்பனத்தை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன்னு சொல்லுவோம். சொப்பனத்தை காட்டு, கடவுளை காட்டு. சொப்பனத்தை காட்ட முடியுமா? சொல்லுங்கய்யா. ஆமாம், முடியாது. பாருங்கள், நீங்கள் சொப்பனம் பார்த்துருக்கீங்களா? நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா? ரெண்டுமே பார்த்துருக்கீங்களா? சரி, நல்ல சொப்பனம் எப்படி இருந்தது? மரத்தில் பணம் காய்ச்சி இருந்தது, பணம் இருந்தது, அதை கட்டி கடனெல்லாம் அடைச்சிடலான்னு நினச்சேன். முடிச்சு பார்த்தேன், சொப்பனம். ஐயோ, நல்ல சொப்பனம் தான். ஆனால் மரத்தில் உள்ள பணம் மடியில் வருமா? சரி, கெட்ட சொப்பனம் எப்படி இருந்தது? பேய் பிசாசுன்னே நினச்சிட்டு படுத்தனா 4 கொம்பு முளைச்ச பேய் வந்து நின்று கட்டிலோட தூக்கிட்டு போச்சுது. நான் எழுந்து உட்காந்து அலர்னேன். ஐயோ, பேய் பேய்ன்னு அலர்னேன்னா அது சுடுகாட்டுக்கு கொண்டு போனது. நான் அலர்னதுனால நடுகாட்டில் விட்டுட்டு போயிடுச்சு. முடிச்சு பார்த்தா கிட்டுன்னு ஆடிட்டு வேர்வை கொட்டி உட்காந்துருக்கேன். கெட்ட சொப்பனம். நல்ல சொப்பனம் எப்படி இருந்தது? கெட்ட சொப்பனம் எப்படி இருந்தது? நீங்கள் யாராவது கடவுளை காட்டி கொடுன்னா சொப்பனம் கண்டிருக்கியான்னு கேளுங்க. நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமானு கேளுங்க. சரி, எந்த சொப்பனமானாலும் அந்த சொப்பனத்தை எனக்கு காட்டு, நான் கடவுளை காட்டுறேன்னு சொல்லுங்கள். சொப்பனத்தை காட்ட முடியுமா? முடியாது. அது மாதிரி தெய்வத்தை காட்ட முடியாது. சொப்பனத்தை சொல்ல முடியும், தெய்வத்தையும் சொல்லத்தான். நீ மாயான சொப்பனத்தை சொல்லு, நான் நம்புகிறேன். மகிமையான தேவனை சொல்கிறேன், நீ நம்பு. இல்லையா? அதனால் யாராவது தெய்வத்தை காட்டி கொடுன்னு சொன்னால் இப்படி சொல்லுங்கள். காட்டி கொடுக்க முடியாது. நான் அருமையான நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தை அருமையான தானியேலுக்கு கர்த்தர் தான் காட்டி கொடுத்தார். யார் காட்டி கொடுத்தது? கர்த்தர் தான் காட்டி கொடுத்தார். ஆகவே யாராவது தெய்வத்தை காட்டி கொடுன்னா இந்த காரியத்தை சொல்லுங்கள். நான் இந்த சாமியார் மடம் இருக்குல்ல, அதில் பஸ்ஸில் ஏறினேன். ஒருத்தன் சொன்னால் நீங்கள் சாமியாரான்னா, ஆமாம் சாமியார் தான். கிறிஸ்தவ சாமியாரா? ஆமாம் கிறிஸ்தவ சாமியார் தான். ஆமாம் ஆமாம், கடவுள் எங்கே இருக்காரு? கடவுளில் காட்டி கொடுக்க முடியுமாண்ணா? நான் ஒன்று சொல்கிறேன், நீ சொல்கிறியா? என்னன்னா உனக்கு மனச்சாட்சி இருக்கா? இருக்குது. எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எத்தனை கிலோ வெயிட்டு சொல்லு. அதான் அதே மாதிரி தான் இதே மாதிரி தான். போயா, கடவுளை காட்டணுமா? மூஞ்ச பாரு. இல்லையா? நான் கடவுளை காட்டிடணுமா? யாராவது கடவுளை காட்டி கொடு, தெய்வத்தை காட்டி கொடுனா, டேய் மண்டையில் மூளை இருக்காடா, அறிவற்ற ஜென்மம், மண்டையில் மூளை இருக்காடான்னு கேளுங்க. இருக்க எங்கே இருக்கு? திறந்து காட்டு. எங்கே காட்ட? அவனால் காட்ட முடியாது. இல்லையா? அவன் திட்டணும், அப்படி தான் திட்டு. அறிவட்ட ஜென்மம், மூளை இருக்கா? இருக்குல்ல, திறந்து காட்டேன். அது மாதிரி சொல்லணும். இந்த மூடனுக்கு ஏற்றபடி தான் பதில் சொல்லணும். அவனுக்கு ஒருங்கா சொன்னால் அவனுக்கு புரியாது. இல்லையா? அதனால் இப்படி மூளை இருக்கான்னு கேட்கணும். காட்டி கொடு. வாய் பேச முடியாதுல்ல. தெய்வம் ஒருவர் இருக்கிறார், ஆனால் சொல்லத்தான் முடியும், காட்ட முடியாது. ஆனால் அவரவரை பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சா பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் இருந்தார். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் காட்டு புராட்டி, தேவன் இல்லை சொல்கிறவன் மதிகேடன் பிரசங்கம் பண்ணார். கொஞ்சம் பேர் வந்தானுங்க. பீட்டி முடிஞ்சு, ஐயா கடவுள் இருக்கா சொன்னீரேன், அந்த கடவுள் எங்கே இருக்காரு? காட்டி கொடுங்கன்னு. தம்பி, நானும் ஒன்று சொல்கிறேன், ஏறிங்களா? என்ன ஐயா சொல்கிறீங்க? அது சோத்திரம். அந்த ஃபேன் எடுத்து இங்கே மாக்க வைங்க, வேர்வை கொட்டி லோ சுகர் அடிக்க போகுது, அவருக்கு வச்சுருக்காரு பாரு. சோத்திரம், சரியான பாஸ்டராக இருக்காரு. அல்ல தோத்திரம். அது பாவம், தெரியாமல் வச்சுட்டார் பாவம். நான் அங்கே தானே இருந்தேன், அங்கே தான் எனக்கு தான் வச்சது. நான் சும்மா ஜோக்கடிப்பேன். அல்ல மேலே உள்ள ஃபேனை போட முடியாது, பார்த்தீங்களா? திரையெல்லாம் கட்டியிருக்கல. சரி, டீ அடிஷ்னல் வச்சுருக்கீங்களா? இடையில கம்பெனி லோவாகும், அப்போ ஊற்றணும். அப்போ தான் இல்லை ரிசர்வ் ஆகிடும். இல்லையா? உங்களுக்கு வழங்குதா? ஒரு அழிவில் செலுத்துங்க. முதல் நாளில் எல்லாம் சிரிக்கிறீங்க. சரி, தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி கொடுங்க. கடவுளை அந்த பாஸ்டரம்மா ஓடுறாங்க டீ எடுக்கிறதுக்கு. சரி, எடுத்துகிட்டு வாங்க. தோத்துறோம். அங்கே சிக்னல் கொடுத்துட்டார் பாரு, ரிமோட் சிவில் ரிமோட். அல்லேலூயா. எல்லாம் ஒரே ஜோக்காக தான் இருக்கா? சரி, ரொம்ப சந்தோஷம். சரி அன்பானே, எதுக்கு சொல்கிறேன்? சரி, இப்போ அவனுங்கிட்ட பாஸ்டர் ஐயா சொன்னார் கிளாஸ் பால் வேணும்னு. நான் அதுக்கு தான் இதை சொன்னேன். இப்போ பால் எடுத்துகிட்டு வந்தானுங்க. அப்போ பாஸ்டர் ஐயா கேட்டார், இது என்னதுன்னு கேட்டார். பால்னு தெரியாமலா இருக்கு அப்படின்னு சொன்னானுங்க. பால்னு தெரியுதுப்பா, இந்த பாலில் இருந்து என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லு. மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். சொல்லுங்கள். மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். இப்போ எடுத்து கொடுப்பா. ஐயோ, இப்போ எடுத்து கொடுக்க முடியாதையா,
உரமோறு ஊற்ற வேண்டும் ஐயா. சொல்லுங்க, உரமோறு ஊற்ற வேண்டும் ஐயா. 2-3 மணி நேரம் கழித்து புளிக்க வச்சு கடையணும் ஐயா. அப்போ தான் மத்து போட்டு கடைஞ்ச பிறகு எடுக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாசையா என்ன சொன்னாராம்? தோத்திரம், முழங்கால் போட வேண்டும் ஐயா. பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோட அறிக்கையிட வேண்டும் ஐயா. மோர் தயிர் எடுக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் வேணும் ஐயா. தெய்வத்தை காண 1 மணி நேரம் போதும் ஐயான்னாராம். கை தட்ட மாட்டீங்களா? தோத்திரம். இந்த ஒரு மோர் தயிர் எடுக்கிறத விட கர்த்தரே சமீபமாய் தேடலாமா? அல்லேலூயா. மோர் தயிர் எடுக்கிறதுக்கு நேரம்ல உரமோர் வச்சு அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது எந்த ஸ்தானத்திலிருந்தும் நமக்கு தரிசனம் கொடுக்குறார். அல்லேலூயா. ரொம்ப நன்றி பாஸ்டர். கீழே வைங்களேன், கீழே வச்சிங்க. அப்போ கரெக்டாக காலுக்கும் த்ரோட்டுக்கு அடித்தா மைக்குக்கு சர்ன்னு கேட்கும். நான் கொஞ்சம் கீழே வச்சுங்களேன் தயவுசெய்து. கீழே வச்சுங்க, நேரம் எங்கே மாற வைங்க. கீழே வச்சுங்க, ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்கும். சரி, ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. திடீர்னு தென்றல் காற்று வருதேன்னு பார்த்தேன். சோத்திரம், ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. தென்றல் காற்று மெதுவாக வீசின்னு பாடுவாங்களே, நான் ஜோக்காக தான் பிரசங்கம் பண்ணுவாங்களுக்கு டைமே போக தெரியாது. எல்லாரையும் மற்றவங்களாம் இங்கே ஒரு ஜோக்கர் வந்திருக்காரு, பப்புன்னு வந்திருக்காருன்னு கூட்டிகிட்டு வாங்க, என்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ தேவன் ஒருவர் உண்டு, அவரை சொல்லி தான் கொடுக்க முடியும், காட்டி கொடுக்க முடியாது. சரி, 2 பேர் ரோட்டு வழியே போனாங்க. சொல்லுங்கள், 2 பேர் ரோட்டு வழியே போனான். ஒருவன் தேவ நம்பிக்கை உள்ளவன், இன்னொருவன் தேவ நம்பிக்கை இல்லாதவன். அப்போ என்னடா கடவுள் கடவுள் சொல்கிறீங்க, கடவுள் எங்கடா இருக்காரு ஒருத்தன் கேட்குறான். அப்போ ரோட்டில் போகும்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ரோட்டில் போகும்போது ஒரு கம்பு கிடக்கு கையில் தூக்கி வச்சுட்டான், கடவுள் நம்பிக்கை உள்ளவன். அப்போ என்னடா சொன்னேன், கடவுள் கடவுள் சொல்கிறேன், எங்கடா கடவுள் இருக்கார்? இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பெட்டைத்தில் ஒட்டு அடி கொடுத்தான். பின்னால் சுளீர்னு கையை பின்னால் தடவி, ஏன்டா என்ன அடித்த, உனக்கு இப்போ என்னடா செய்யுது, வலிக்குதுடா, வலியை காட்டி கொடுறா. வலியை காட்டி கொடுக்க முடியாது, வீக்கத்தை காட்டலாம், வலியை காட்ட முடியாது. அல்லேலூயா. ஒற்றை அடி கொடுத்தான். என்னடா ஏன்டா என்ன அடித்த, இப்போ என்னடா செய்து, உனக்கு வலிக்குதுடா, வலியை காட்டி கொடுறா. காட்ட முடியாதுடா, அவரவர் தான் உணர முடியுமா? அதே போல தான் தெய்வத்தை அவரவர் தான் உணர முடியும்டா. அடிங்க அடிங்க, கையை நல்லா உச்சாம அடிங்க, ஒன்றும் இல்லை, கையை அதான் எனக்கு அதுதான் பிடிக்கும். அல்லேலூயா. கை தட்டி உச்சாமா. வெரி குட் தம்பிமார், நல்லா கை அடிச்சிங்க, ரொம்ப சத்தம். கை அடிக்க ஸ்டார்ட் பண்ணவர்களுக்காக ரொம்ப நன்றி. ஏங்க, நம்ம ஊரில் பட்டிமன்றம்னு வச்சுருப்பான். என்னது பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் செல்ஃபோன்லலாம் வருதில்ல பட்டிமன்றம். பட்டினா நாயின்னு அர்த்தம் மலையாளத்தில். நாய் மன்றம் இல்லை, பட்டிமன்றம்னா அது வேறு. அல்லேலூயா. ஆமாம், மலையாளத்தில் பட்டினா என்ன, நாய், அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் பட்டிமன்றத்தை திட்டலை, நீ கை தட்டினா ரொம்ப சந்தோஷம். பட்டிமன்றத்தில் நல்லா கை தட்டி நல்லா உற்சாகமாக இருப்பான். நீங்களும் நல்லா கை தட்டி உற்சாகமாக இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. உற்சாகம் தான் உங்கள் பாட்டில் கை அடித்து பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சுமோகா என்ற இடத்துக்கு போனேன். சுமோகான்னா சிவன் முகான்னு ஒரு ஊர் இருக்குது. பூரா சிப்சிசி தான், நரிக்குறவர்கள். பேங்க் மேனேஜரு, டீச்சரு, ஸ்கூல் டீச்சரு, பெரிய முத்துக்க ரத்னக்கல் வியாபாரிகள், பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கான். வீடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் வீட்டில் சொன்னேன், இந்த பாருங்க, நான் நரிக்குறவன் வீட்டிலே ஆகும் தங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஊழியம் செய்கிறேன்னு. ஐயே, நரிக்குறவன் நான், நம்ம தான் இப்போ வர வர நரிக்குறவனாக மாறிட்டு இருக்கோம். நம்ம தான் வர வர இப்போ நரிக்குறவங்களாக மாறிட்டு இருக்கோம். அழகாக வீடுகள்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ரூமெல்லாம் டைல்ஸு சூப்பராக இருக்குது. நம்ம வீடுகள்லாம் தோற்றுப்போம். நல்ல சேலை உடுத்தி அழகாக இருக்கான். அங்கே ஏறத்தாழ 200 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றான். அவங்க பேசுகிறதே அந்நிய பாஷை, அதில் வேறு அந்நிய பாஷை. சோத்திரம். அப்படி அந்நிய பாஷை பேசி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டம் அந்நிய பாஷையெல்லாம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும், 7 நாளும் தவறாமல் வரணும். சரி, இப்போ தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியாது, சொல்லி தான் கொடுக்க முடியும். பலியை காட்டி கொடுக்க முடியாது, அவரவர் தான் உணர முடியும். வீக்கத்தை காட்டலாம், அல்லேலூயா. பலியை காட்ட முடியாது. சொல்கிறது புரியுதா? அதனால் சிலவெல்லாம் அடிப்பட்டால் தான் கடவுளேன்னு சொல்லுவான், அடி வாங்குற விடையில் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். ஒரு அடி கொடுத்தா போதும். நிறைய பேர் அடி வாங்கிட்டு தான் அங்கே வந்திருக்கீங்க. கடன் என்ற அடி, வியாதி என்ற அடி, பிசாசுபடி என்ற அடி, சூனியக்கட்டு என்ற அடி, சில அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்க. ஆண்டவர் ஏன்ட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு மட்டும் ஆண்டவர் வேண்டாம், உத்தரம் வேண்டாம், ஊழியக்காரங்களை கண்டா ஒரு மாதிரி பைத்தியம்னு நினச்சிட்டு போகிறது. இப்போ யாருக்கு பைத்தியம்னு இப்போ தான் புரியுது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாக எங்களை ஆண்டவர் பலிகடாவாக மாற்றினார். அல்லேலூயா.
பரவாயில்ல, நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவருக்காக என்ன வேணாலும் ஊழியத்தில் செய்யலாம். ஆமென். சரி, இப்போ தேவன் என்றால் யார், அவரை காட்டி கொடுக்க முடியுமான்னு சொன்னேன். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது, புக்கில் படிச்சுங்க. அடுத்தது மூணாவது, யார் மெய்யான தேவன் சொல்லுங்கள். யார் மெய்யான தேவன்? இயேசு தான் மெய்யான தேவன். இயேசு தான் யார்? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் பாருங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவன். இயேசு தேவனால் இயேசுவால் கூடாத, என் இயேசுவால் கூடாத பாட்டு பாடிங்களே, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு பாட்டு பாடிங்களா? இப்போ இயேசு தான் மெய்யான தேவன். சரி, அவர் ஏன் மெய்யான தேவன்னா, அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். இயற்கைன்னா நம்ம இயற்கைன்னு சொல்லக்கூடாது, தேவனுடைய படைப்பின் மேல் அவருக்கு அதிகாரம். தேவனுடைய படைப்பில் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். உலக மனுஷன் அதை இயற்கைன்னு சொல்கிறான். மழை, காற்று, மின்னல், இடி, பாருங்கள் இப்படி புயல் இப்பெல்லாம் சொல்கிறானே, அவன் இயற்கைன்னு சொல்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம இயற்கையின் சீற்றங்களெல்லாம் பல காரியங்களை பார்த்தோம். புயல்கள் பாருங்கள், மழை, வெள்ளம், நிறைய இயற்கையுடைய சீற்றத்தினால மக்கள் அழிஞ்சு போனோம். இப்போ கூட அப்படி தான் பல இடங்களில் அழிவு நடந்துட்டு தான் இருக்குது. சரி, அப்போது இயேசு ஒரு சமயம் கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் கப்பலில் போனார். அப்போது புயல் அடிச்சது. ஐயரே ஐயரே நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் சொல்லுங்கள். ஐயரே ஐயரே நாங்கள் அமிழ்ந்து போகிறோம்னு சொல்லி சத்தம் போட்டான். அவர் எழுப்பினார், காற்றே கடலே இறையாதே, அமைதலாக இருந்தார். அமைதலாயிற்று. சீசர்களே கேட்டாங்க, சீசர்களே, ஐயோ இவர் யாரோ காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறார். ஐயோ அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஐயா, காற்றும் கடலும் அவர் உண்டாக்குனது தான். இப்போ நம்ம உண்டாக்குன காரு நம்ம பிரேக் போட்டால் நிற்க மாட்டேங்குது. சோத்திரம், பிரேக் அடித்தா இழுத்துக்கிட்டு போகுது. நம்ம உண்டாக்குன எல்லாம் நமக்கு சாவுக்கு வலை வைக்குது. கரண்டில் தொட்டால் போய் சேர்ந்துடலாம் சீக்கிரம். ஆனால் ஆண்டவர் சொல்ல அவருடைய படைப்பு கீழ்ப்படியுது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ஆகவே அவர் மெய்யான தேவன். நம்ம ஊரில் ஏமா கவனிச்சிங்களாமா தங்கங்களே, ஐயாமார், நம்ம ஊரில் ஒரு மாமி வந்தா. அந்த மாமி பேர் சுனாமி. அந்த மாமி நல்லா சிரித்து கேளுங்க, சிரித்து பிரசங்கம் கேளுங்க, ரத்தம் ஓட்டலாம் நல்லா ஓடும், நோயெல்லாம் குணமாயிடும். வீட்டுக்கு போகும்போது உங்கள் நோயாக இருக்காது, பேயும் இருக்காது. உண்மையாக சொல்கிறேன், வசனத்தை அனுப்பி குணமாக்கணும். அந்த சுனாமி அந்த மாமி குளச்சல்லாம் வந்துட்டு போனாலாம். நான் குளச்சலுக்கு போயிடுறேன். ஐயோ, 2 பெரிய குட்டி கிணறு தோண்டி 600-700 பேரை உள்ளே போட்டு மூடியிருக்கா. சுனாமி அநேரை கொண்டு போட்டு. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்களோ ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்களோ சுனாமியே நில் சொல்ல முடியுமா? முடியாது. இல்லாட்டா நாட்டு பிரதமர்களோ அல்லது பிரசிடென்ட்டுகளோ சுனாமியே நில் சொல்ல முடியுமா? மந்திரி சபையோடு தூக்கி கடலில் தூக்கி போட்டு போயிடும். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கேஸ் விலை குறைஞ்சிடும், பெட்ரோல் விலை குறைஞ்சிடும். இல்லையா? என்ன ஜோக் அடிக்கணும் நினைக்கிறீங்களா? தோத்திரம். வேதனையில் தான் இருக்காங்க மக்கள், எவ்வளோ வேதனை. அதனால் சுனாமி, நான் ராயபுரத்தில் இருக்கும்போது சுனாமி வந்தது. கடற்கரை பக்கம் தான் இருந்தேன். முந்தின தெரு வர தண்ணி வந்திருக்கு, நாங்கள் இருக்கிற இடம் தண்ணி வரல, நாங்கள் தப்பி வைக்கப்பட்டோம். ஆமாம், நான் சுனாமியை வந்தபோது இந்த கிருபாசனம் பாஸ்டர் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், பாஸ்டரு நான் சுனாமி வந்த பிறகு ஒருக்கா பார்க்க போனேன், அங்கே 2ஆம் தரம் சுனாமி வந்தது. ஒரு பண உயரத்துக்கு மண் அள்ளிட்டு வருது, அடோய் வருதா சுனாமி ஆனால் சத்தம் போட்டாங்க. அது சாருங்க சத்தம் போட்ட வர எல்லாரும் திரும்பி ஓடினாங்க. ஒரு மண அளவுக்கு மண் செம்மண்ணும் மணலும் தண்ணியும் அடிச்சிட்டு வருது. ஓட முடியாமல் ஓடுறாங்க. கடற்கரையில் 2 வீலரை நிறுத்தியிருக்காங்க. அதை உருட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போக முன்னாலே இவங்களை இழுத்துட்டு போயிடுச்சு, எல்லாரையும் இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த கிருபாசனம் பாஸ்டரு கடற்கரையில் வண்டி நிறுத்தாமல் அங்கே ஓரத்தை இன்னும் ஒரு பரலாங்க அங்கே தள்ளி நிறுத்தியிருக்கார். நல்ல வேலைக்கு தப்பிச்சார். அந்த வண்டிக்கிட்ட போகும்போது சுனாமி இவங்களை இழுத்துட்டு போயிடுச்சு. நான் மட்டும் தப்பிச்சேன் பாஸ்டர்னு சொன்னார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து யார்? மெய்யான தேவன். ஏன் மெய்யான தேவன்? படைப்பின் மேல் அவருக்கு அதிகாரம். ஏமா ராஜாத்தி தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல் நாளே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களே ராஜாத்திகளே. ஏமா அட கத்தாவே, நீங்கள் முருங்கை வேலை தூங்காதுன்னு நினச்சேன், இப்போ முருங்கை சாஞ்சிட்ட. ஸ்தோத்திரம். காய் நிறைய காய்ச்சிச்சா என்னவோ தெரியலையே. அல்லேலூயா. நான் எல்லாரையும் பார்ப்பேன். தங்கங்களே, நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்னே எனக்கு செம்பராந்து கண்ணு நல்லா தெரியும். நீ லேசாக அப்படி அசைஞ்சாலே தெரியும். ஆனாலும் தங்கங்களே கொஞ்சம் விஷம் கேளுங்களேன். தோத்திரம். அல்லேலூயா. நான் கன்னியாகுமரி ஜில்லாவில் நான் 14 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கேன்.
அதனால் உங்கள் பேச்சு மாதிரி தான் என் பேச்சு இருக்கும். கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இழுத்து போகிறனால உங்களுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தூங்கிடலாம், ஈஸியாக தூங்கிடலாம். அதனால் நாளைக்கு தலையணோட வாங்க, என்ன ஸ்தோத்திரம் படுத்துக்கலாம்ல, இல்லைன்னா தொட்டில் கயிறோட வாங்க படுத்துக்கலாம். அல்லேலூயா. வழங்குதா தேவனோட பிள்ளைகளே? இயற்கையின் மேல் அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? இயேசு ஒருவருக்கு தான். அதனால தான் அவர் மெய்யான தேவன். இரண்டாவது, இயேசு ஏன் மெய்யான தெய்வம்னா அவர் நாமத்தில் தான் பிசாசுகள் ஓடுகிறது. சொல்லுங்கள், அவர் நாமத்தில் தான், இயேசு நாமத்தில் பிசாசே ஓடுனா ஓடுது. சில கோமாளி பயலுக, அறிவில்லாதவங்க, செவிட்டு ஜென்மங்க, அறிவில்லாத ஜென்மங்க இயேசு உயிர்த்தலைன்னு சொல்கிறான். இவனுக்கு மண்டையில் களிமண் இருக்கா மூளை இருக்கான்னு தெரியல, அறிவுகட்ட ஜென்மங்களுக்கு. ஏன் திட்டுறேன்னா, இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார் நான் நிரூபிக்கிறேன். நீ இயேசு உயிர்த்தலைன்னு நீ எப்படி நிரூபிக்க முடியும் சொல்லு? எவன்லாம் இயேசு உயிர்த்தலைன்னு சொல்கிறியா, வா நான் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு நான் நிரூபிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கூட நிரூபிக்கலாம். பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுது? ஆடுது. இயேசு நாமத்தில் போனா அது என்ன செய்யுது? இயேசுவே என்னை எரிக்கக்கூடாது, இயேசுவே என்னை எரிக்கக்கூடாது, நான் ஓடினேன் ஓடுது. அப்போ அந்த பேய் இயேசு உயிர்த்தல் இல்லைன்னா என்ன சொல்லணும்? இயேசு உயிர்த்தல் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டார், நான் போக முடியாதுன்னு சொல்லணும்ல. அறிவேட்ட ஜென்மம், உனக்கு அறிவு இருக்காடா? ஏசு கிறிஸ்து உயிர்த்தலைன்னு சொல்கிறேன். என்ன சொல்லு? நான் திட்டிக்கிடு, என்ன சொல்லு? என் அப்பனை சொல்லு, நான் என்ன திட்டு, என் அப்பனை திட்டு, நான் சகிச்சுக்கிறேன். எங்கள் ஏசப்பனை திட்டு நான் விட மாட்டேன். அவர் உயிர்த்து ஏசுன்னு சொல்வேன். ஜீவிக்கிறா சொல்லுங்க, ஏசு. சவுண்டு இவ்வளோதான். நாங்கள் அலற வேண்டாம், ஏசு தம்பிமா உச்சாம சொல்லணும். நான் எதிர்பார்த்த சவுண்டு முருங்கவளையில் வரல, நாளைக்கு தான் வருமா என்னோ தெரியல. நான் எவ்வளவு சத்தம் போட்டு பேசுகிறேன். தலை உச்சாம சொல்லணும், ஏசு ஜீவிக்கிறார். ஏசுன்னு சொல்லணும், அழகாக சொல்லணும். தம்பிமா சொல்கிறான், ஏசு ஜீவிக்கிறார், உயிர்த்தெழுந்தார். ஏசு. எவனாவது ஏசு உயிர்த்தெழன்னு சொன்னேன்னா, ஏசு உயிர்த்தெழுந்தான் நான் நிரூபிக்கிறேன். ஒரு பேய் பிடிச்சவனை கொண்டு வா, அதை நாங்கள் இல்லைன்னா பேய் பிடிச்சவங்கள நாங்கள் ஜெபம் பண்ணி அந்த பேய்களை இயேசு நாமத்தில் துரத்துறோம். அப்போ இயேசு ஜீவிக்கிறார்ல, அது சொல்லணும்ல. இயேசு இல்லை, செத்து போயிட்டாரு, மண்ணோட மண்ணா போயிட்டாருன்னு போக முடியாதுன்னு சொல்லணும்ல. சொல்லலைல்ல. அறிவேட்ட ஜென்மம், இனி எப்படி சொல்லாத, என்ன திருந்து, இல்லைன்னா உனக்கு பேய் பிடிக்க நாங்கள் ஜெபம் பண்ணணும். அவனுக்கு பேய் பிடிக்க ஜெபம் பண்ணி அப்புறம் உன் பேயை இயேசு நாமத்தில் துரத்தணும். என்ன செய்ய? இப்படி தான் சொல்லணும். மூடனுக்கு ஏற்றபடி தான் புத்தி சொல்லணும். இப்படி இவனுங்களுக்கெல்லாம் தடவிட்டு இருந்தால் சரி வராது. பேர ஊரை தானே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவனுங்களுக்கே தெரியும் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு என்ற நாமம் சொன்னோன்னா பேய்கள் நடுங்குது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தாரேன், இயேசு மேலானவர், எல்லா நாமத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்த தெய்வம். கரெக்டான தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அல்லேலூயா செலுத்துங்க. அநேகர் அலைந்து திரிந்து தெய்வமல்லாதவைகளை தெய்வம் என்று சொல்லி வாழ்நாளை வீழ்நாளாய் கலத்தி விட்டார். நீங்கள் சரியான உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவனை நாம் கண்டு கொண்டோம். இயேசு ஜீவிக்கிறார். அதனால் அவர் மெய்யான தேவன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் பிசாசுகள் ஓடுது. ஒரு நாளைக்கே ஒரு பாஸ்டரே பேய் துரத்தினாரா, இப்படி கேள்விப்பட்டேன். போனா போ ஆனா அந்த பேய் சொல்லிச்சான், நீ சொல்லி எப்படியா நான் போக முடியும்? நீ போனா போ, நான் சொல்கிறப்பில்ல போ, நீ சொல்லி நான் போக முடியாதியா? போட்டு அலட்டுகிறாராம், சத்தம் போடுறாராம். கடைசியில் இந்த பேய் போடுற சத்தத்தை தாங்க முடியாமல் ஏசு நாமத்தில் போன்னு சொல்லி தொலையா நான் போகிறேன்னு சொல்லிட்டான். ஏசு நாமத்தில் போய் போன்னு சொல்லி தொலையா நான் போகிறேன். ஏசு நாமத்தில் போ, இப்படி சொல்ல வேண்டியதானே, நான் நேரமே போயிருப்பேனே, அறிவு கெட்ட ஜென்மம், நீ இப்படி சொல்கிற, நேரமே சொல்ல வேண்டியதானே, போன இப்படி ஓம் பவரில் நம்ம எப்படி போக முடியும்? ஏசு நாமத்தில் தான் போக முடியும். அல்லேலூயா. ஏசு நாமம் இனிதான நாமம், அது வல்லமுள்ள அவர் நாமத்தில் பிசாசுகள் ஓடுது. அதனால தான் அவர் மெய்யான. நான் பெங்களூருக்கு போனேன், அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார். அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் நான் பேய் பிடிச்சி படாத பாடுபட்டேன், ஆண்டவர் என்ன ஊழியத்து கலைச்சார். இப்போ வர்ற கேஸ் அத்தனையும் பேய் பிடிச்ச கேஸ் தான் என்கிட்டயே வருது, பேய் பிடித்த கேஸ் தான் வருது. அப்போ நான் ரொம்ப பயப்படுவேன் இந்த பேய்களுக்கு. அப்போ அந்த பேய்கள் என்கிட்ட சொல்லுது, நான் 3 தடவை பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். அந்த பேய் என்கிட்ட சொல்லுது, என்ன சொல்லுது, நாங்கள் உங்ககிட்ட இருக்க வேலையில் ஏசு நாமத்தில் போன்னு சொன்னாங்க, ஊழியக்காரங்க போயிட்டோம், அதே மாதிரி சொல்லு, ஏசு நாமத்தில் போன்னு சொல்லு, நாங்கள் போயிடுவேன், நீங்கள் எங்களை கண்டு நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லுது அந்த வாஸ்டரை பார்த்து. உங்களுக்கு விளங்கலையா? விளங்குச்சா? தம்பி மாதிரி விளங்குச்சாடே, இப்போ முட்டி கட்டிட்டு இப்படி உட்காந்தா எப்படியா விளங்கும்? சம்பளம் கொட்டி யாரோ உட்காரியா? அல்லேலூயா. நல்லா விளங்குதா? ஏசு நாமத்தில் சாசுகள் ஓடுகிறது. அதனால மெய்யான அந்த பாசு சொல்லும்போது எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது.
இயேசு நாமத்தில் சொல்லி தொலையா, நான் போகிறேன், நீ ஏன் பயப்படுற எங்களை கண்டு? உங்ககிட்ட இருந்த வேலையில் இயேசு நாமத்தில் துரத்துனாங்க, நீ இப்போ அந்த ஆட்கள்கிட்ட நாங்கள் இருக்கோம், நீ துரத்துனாங்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் கவலைப்படுற? அது பிசாசுகள் சொல்லுதான். அது இயேசு மெய்யான தேவன். இன்னும் பாருங்க, போரூரில் ஒரு பாஸ்டரு கதையாக சொல்லலாம். ஒரு பாஸ்டரு பேய் துரத்துனாராம். நீ எல்லாம் யாருன்னா? நாங்களாம் பேய் பிசாசுகள், இயேசு தான் மெய்யான தெய்வம். அந்த ஜனங்கள் கேட்டாங்களாம், யார் மெய்யான? இயேசு தான் மெய்யான தெய்வம், நாங்களாம் பிசாசுகள், அவரை கும்பிட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். செவிட்டு ஜென்மம் கேளு, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், பரலோகத்துக்கு போகலாம். இந்த செவிட்டு ஜென்மங்கள் புரிய மாட்டேன். பச்சை பிசாசுகளே சாட்சி சொல்லுது, நாங்களாம் பேய்கள், இயேசு தான் மெய்யான தெய்வம், அவரை கும்பிட்டோன்னு சொன்னால் கேட்கல. பாருங்க என்ன செய்யாது. பேய்களே நேரில் சொன்ன பிறகு கேட்கலன்னா நியாய தீர்ப்பில் நரகத்துக்கு போவாங்களே. நான் அன்னைக்கே சொன்னேன்னு ஒரு அடி கொடுத்து உள்ளதெல்லாம் நரகத்தில், ஒற்றை அடி, ஒரு சுற்றிட்டு நரகத்தில் போய் விழுவான். என்ன செய்ய வேற? அன்னைக்கே சொன்னனே, செவிட்டு விரியனே, அன்னை இயேசு தான் மெய்யான தெய்வம்னு சொன்னோம்ல, கேட்கல. இப்போ வா தூக்கி போட்டு 4 மிதி எங்கே நரகத்தில். அதனால் இயேசு மெய்யான தேவன் பிறகு யார் சாட்சி? பிசாசுகளே சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தனால அவர் மெய்யான தேவன், அவர் பரமேறி போனதுனால மெய்யான தேவன். நீங்கள் சொல்கிறீங்களா இயேசு எப்படி போனாரோன்னு சொல்வேன், இயேசு அப்படியே வருவா சொல்ல. இயேசு எப்படி போனாரோ? உங்கள் தாத்தாவா வருவார் இயேசுன்னு சொல்லி சொல்லலைல்ல. பள்ளிக்கூடத்துலலாம் எப்படி படித்து தொலைச்சிங்களா தெரியலையே. நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்கள். இயேசு எப்படி போனாரோ? இயேசுன்னு சொல்லுங்களேன். இயேசுன்னு சொன்னாலே இனிமை. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள். இயேசு எப்படி போனாரோ? இயேசுன்னு சொல்லுங்க. இவ்வளோ கஷ்டமா? என் பேரை சொல்ல வெக்கப்படுறவங்க அவங்க பேரை நான் சொல்ல நான் வெக்கப்படுவேன்னு சொல்லியிருக்காங்க. இயேசுன்னு வைராக்கியமாக சொல்ல வேண்டாம். இதுவரை இந்த கட்சி ஆட்கள்லாம் என்ன சத்தம் போடுறான், ஒன்றும் இல்லாத காரியத்துக்கு எவ்வளோ சவுண்டு போடுறான். நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் தான் ரொம்ப வாய் மூடி சாக்கு ஊசி போட்டு தச்சுப்பிட்டானோ என்னவோ தெரியல. நல்ல உச்சாமம். இயேசு எப்படி போனாரோ? இவ்வளவு திட்டின பிறகு சொல்கிறாங்க. ஐயா என்ன திட்டு முன்னால் சொன்னேன், நான் தட்ட போகிறேன். இயேசு மேகத்திலே போனார், இயேசு மேகத்திலே வருவார். இயேசு ஒலிவு மலையிலிருந்து போனார், இயேசு ஒலிவு மலைக்கே வருவார். அவர் போகிறதுனால மெய்யான தெய்வம், அவர் திரும்ப வர்றதுனால. ஒரு நாளைக்கே இப்படி சொல்லி கொடுத்தேன் ஜனங்கள்கிட்ட. என்ன சொன்னேன்னா, திரும்ப வருவேன்னு சொன்னேன் இயேசுவே சொல்வேன், நீங்கள் மெய்யான தெய்வம்னு சொல்லணும், மற்றதெல்லாம் சொல்வேன் பொய்யானதேன்னு சொல்லணும்னு சொன்னேன். இது ஓடுதா ஓடலையான்னு தெரியலையா, தலையில் தட்டி தான் வைக்கணுமா இன்னும்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவேன்னு சொல்வேன் மெய்யான தேவன் சொல்ல. திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவே மெய்யான தேவன், மற்றதெல்லாம் பொய்யானதே. மற்றதெல்லாம் இப்படி திசைவலையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் ஓப்பன் கிரவுண்டில். ஒரு குடியாரன் நான் இப்படி சொன்னோன்னா எதுதாமே அது மற்றெல்லாம் போயாத என்ன சொல்கிறேன் அடிக்க வந்துட்டாங்கண்ணே. இந்த குடிக்காரன் எதுதாமே அது மற்றெல்லாம் போயாத இல்லை அடிக்க வந்து. அப்போ என்ன ஸ்டேஜில் நிற்கிறேன், என்ன அடிக்க வந்துட்டான். அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன். ஏன் சிரிச்சேன்னு தெரியுமா? நான் குடிக்கிறது குடிகாரனுக்கே புரியுதுன்னா குடிக்காதவங்களுக்கு புரியாதா? நான் சொல்லுகிறது குடிகாரனுக்கே புரியுதுன்னா குடிக்காதவங்களுக்கு புரியுதா? புரியலையா? புரியுதுல. அல்லேலூயா. அதனால் இயேசு மெய்யான, அவர் போனதுனால மெய்யான தேவன், திரும்ப வரப்போகிறனால மெய்யானது. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு திரும்ப வரப்போகிறார். ஆகவே அவர் மெய்யான தேவன். சரி, இயேசு மெய்யான தேவன் என்பதற்கு சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். சரி, அடுத்தது பாயிண்ட் என்ன போகும்? அனாதி தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க. அனாதி தேவன் எப்படிப்பட்டவருடைய தன்மை என்ன என்பதை பார்க்கலாம். தம்பிமார் ஓடியாப்பா, 2 பேர் ஓடியா. வாயா சீக்கிரம் 2 பேர். வா வா 2 பேர் வாயா. நீ வா. கருப்பு சேட்டை வா. ஓத்துறோம். பயப்படாடுவேன் நான், தாத்தா திட்டுவேன், அதே வேளையில் உங்களுக்கு நல்ல காரியம் சொல்லி தருவேன். அல்லேலூயா. சத்தம் போட்டு அல்லேலூயா செலுத்துங்களேன். சரி, உங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். முருங்கை வலைக்கு வந்தது தோத்திரம். போகும்போது நிறைய முருங்கைக்காய் கொண்டு போனோம். அல்லேலூயா. ஆமாம், பறித்து வச்சுங்க. ஏசாயா 40:28 படிங்க. ஏசாயா 40:28 அதில் படிச்சுக்கிறோம். அனாதி தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் பார்க்கலாம். தோத்திரம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இருக்கட்டும், அந்த டீ கொண்டு வாங்க. ரிங் போடுறீங்க சாமி, உள்ளே போக மாட்டேங்குது சாமி. அந்த ரிங்குள்ள சூடாக இருக்கா? ஸ்டீல் கிளாஸில் ஊற்றி இதில் வைங்க, அவங்க ஸ்டாண்டில்
மறைமுகமாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காரு, அதுக்குள்ளே டம்ளர் போக மாட்டேக்கு. ஸ்தோத்திரம். என்ன செய்ய பாவம். நாளைக்கெல்லாம் சரியாயிடும். ஒரு பெரிய டேபிள், நாளைக்கு ஒரு ஆள் போல்டிங் டேபிள் ஒன்று வாங்கி கொண்டு போட்டுருங்க, ஆலயத்துக்கு தேவை இருக்கு. அது டேபிள் இல்லைன்னு சொன்னார். நீங்கள் இந்த கூட்டத்துக்கு ஒரு காணிக்கையாக நாளைக்கு கொண்டு போட்டுருங்க, நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். அல்லேலூயா. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என்ன தடுமாற்றமாக இருக்குது. புக்கு வலிக்க வழியில் கீழே விழுது. என்ன பாடம், நான் படுற பாடம் அந்த பாஸ்டருக்கு புரியல. அவர் ஒரே பைபிளை ஒரு லிஸ்ட்டை வச்சு பிரசம் பண்ணிட்டு அவர் பாட்டை போயிடுவார். நான் என்னெல்லாம் சட்டி பானையை வச்சு உருட்ட வேண்டி இருக்கு. கை தட்டி தேவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் நீங்களாம் உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு பிரசங்கம் முடிக்கவே இஷ்டம் இல்லை. பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன். அல்லேலூயா. 9 மணி முடிச்சோம். படன்னு சொல்லிடும். அநாதி தேவனுடைய தன்மை என்ன சொல்லுங்கள். அநாதி தேவனுடைய தன்மைன்னா நீங்கள் ஒரு வசனம் படிங்களா? நான் சொன்னேன்ல, ஏசாயா புஸ்தகத்தில் என்ன 40:28 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போக மாட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, இதை நீ கேள்விப்பட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக. பூமியின் கடையாந்தரங்களை சித்தது. இப்போ இங்கே இந்த வசனத்தில் ஏசாயா 40:28 4 பாயிண்ட் இருக்கு. சோர்ந்து போகாதவர், இளைப்படையாதவர், அப்புறம் ஆராய்ந்து அறிய முடியாத புத்தியை உடையவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோர்ந்து போகாதுன்னா உங்களுக்கு தெரியும், இளைப்படையாதவர்னாலும் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் என்பது உங்களுக்கு தெரியாது. அது சொல்லித்தரேன். மாத்திரமல்ல, அவர் ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர், அதுவும் உங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர். எல்லாம் கவனமாக கேட்கணும். கண்ணை இருக்க முடியுங்க, அப்போ தான் நான் சொல்கிறது தெரியும். ஏம்மா கண்ணை திறந்து பாருங்களேன். அல்லேலூயா. யோ நீ வந்திருக்கான். டேய் வளர்ந்த பையன் ஒரு ஆள். ரோஸ் கலர் வாடா. ஒன்று தான்டா, மேலே வா. நீ தங்கம் இங்கே அந்த பக்கம் நின்றுங்க, உன்னை கூப்பிட்டு வச்சு. வளர்ந்த ஆள் யார்? ஜம்முன்னு வாடா. இப்படி நான் நல்ல பையன், நல்லா ஜம்ப் பண்ணி படி. இவர் படி தேடுறாரு. சரி, இந்த ஒரு விஷயம் எல்லாம் பாருங்கள். செய்முறை பயிற்சி பாருங்கள். நீ இதை உயர்த்தி இப்படி தூக்கி விடுறா. இப்படி நீ இந்த புஸ்தகத்தை இப்படி தாத்துப்படி தூக்கிப்பிடியா. இங்கே தள்ளி வா. நான் இப்போ ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர் என்பதை பிரித்து பிடிப்போம். இப்படி சுருக்காத, நேரம் இப்படி மட்டமாக பிடி. இப்படியா. சரி, இவர் இவன் பிடிச்சிக்கான் பாரு, அழகா. ஸ்தோத்திரம். நல்ல பையன். பாருங்க. இப்போ ஒரு விஷயம். மனிதன், நல்ல கவனிங்க, மனிதன் பூமியிலிருந்து சந்திரமண்டலம் போகிறான். இது என்னது? சந்திரமண்டலம் போகிறான். சந்திரமண்டலத்திலேருந்து மேலே பார்த்தா பூமி தெரியுது. மனுஷன் என்ன சொல்லுங்கள்? பூமியிலேருந்து எங்கே போகிறான்? இதுதான் பூமின்னு வச்சுங்க. எங்கே போகிறான்? பூமியிலேருந்து சந்திரமண்டலம் போகிறான். சந்திரன்லேருந்து மேலே பார்த்தா பூமி தெரியுது. அப்போ பூமி எங்கே, சந்திரன் எங்கே, தலை சுற்றுது இங்கே. ஆராய்ந்து முடியுதா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க ராஜாத்தே. பூமியிலேருந்து மனுஷன் எங்கே போகிறான்? சந்திரன் மண்டம். மேலே பார்த்தா சூரியன் எங்கே? பூமி எங்கே, சந்திரன் எங்கே? ஆராய்ஞ்சு முடியுதா? என்ன அழகாக படைச்சிருக்காரு அந்த அருமை தேவனை. கை தட்டுங்க. ஆராய்ந்து முடியாத புத்தி உடையவர். போதும். என்ன புத்தி! அப்படியே பந்து மாதிரி சந்திரன் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம், ஸ்டார்கள் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே வருது. மேலெல்லாம் புல் அரிக்குது. ஆனால் எல்லாம் அவர் சொல்ல கேட்குது. கீழ்ப்படியாத ஒரு ஜென்மம் உண்டானா நம்ம தான். மோசமான ஜென்மம் உண்டானா நம்ம ஒருத்தர் தான். மனுஷன்தான் அவர் கீழ்ப்படியில். அவனுக்கு பின்னால் தான் அழுதுகிட்டே வரார், ரத்தத்தையும் சிந்தினார். வா, உனக்கு பரலவராஜ்யம் தருவேன், இதெல்லாம் படைச்ச ஆண்டவர், நீ வாயன்னு அவர் நமக்காக கெஞ்சுகிறார். இவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. கைத்தட்டி மறுபடியும் நன்றி ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர். அடுத்தது பூமியின் இப்படி பிடிப்போம், இப்படி பூமியின் நல்லா பிடிச்சிக்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். சொல்லுங்க. பூமியின் கடையாந்தரங்களை. பாஸ்டர் எவ்வளோ போய் அறியாம பாடலோ. எப்படி அவரெல்லாம் பக்கத்தில் இருக்கணும்ல. தம்பி போப்பா, நீ போ, கீழே போயிரு. சரி, தட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே வேதவசனம் கவனிக்கணும். இல்லைன்னா செல்லில் மறுபடியும் லைவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் லைவ்லேயே நீங்கள் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. சரி, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடுக்க அவ்வளோ என்னவோ. சரி, இப்படி பிடிப்போ, நீ வச்சுக்க, கீழே வச்சுக்க.
எப்படி பண்ணி பூமி எப்படி இருக்குது? 23 டிகிரி சரிஞ்சிருக்கு பூமி. எப்படி இந்தியா மேப் கிடக்குது, 23 டிகிரி சரிஞ்சு பூமி சுற்றுது இல்லையா? தங்கங்களே அதில் லோயா எனக்கு பாஸ்டர் நல்ல எக்ஸசைஸ் வச்சுருக்கார். குறிஞ்சி எழுந்திரிச்சு ஹalleluya. சரி, இப்போ கடைக்கு போயிட்டாரோ டேபிள் வாங்க என்ன தெரியலையா? தோத்துறோம் என்ன சோத்திரம் எங்கேருந்தையாவது வீட்டில் டேபிளை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. இப்போது இன்னும் ஒரு அரை மணி நேரம் தானே இருக்கு. சரி, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். ஏமா கவனிங்க, நான் சொல்கிறத கவனிங்க. அதாவது நம்மெல்லாம் நம்முடைய கட்டிடம்லாம் இப்படி நிற்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம கட்டிடம்லாம் இப்படி தான் நிற்குது. 23 டிகிரி சரிஞ்சு சுற்றுற பூமியில் நம்முடைய 10 மாடி 12 மாடி கட்டிடங்கள், 5 மாடி 10 மாடி கட்டிடங்கள்லாம் இப்படி தான் நிற்குது. அப்போ பாருங்கள் என்ன ஆகும்? பூமி எரிச்சு வந்தால் என்ன ஆகும்? விழுந்துருதுல்ல, பயந்துட்டீங்களா? அசைந்து மாறும் உலகம். சொல்லுங்கள், டமாறு விழுந்துருது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் மெதுவாக சொன்னேன், இல்லட்டா எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஹார்ட் அட்டாக்கே மறுபடியும் வராது. பாருங்க, அப்போ அசைஞ்சு மாறும் உலகம். சொல்லுங்கள், நம்ம எந்த உலகத்துக்கு போகிறோம்? அசையாத உலகம். எங்கே போகிறோம்? அசையாத உலகம். பாஸ்டர்மா டீ அருமையாக இருக்குது. ஸ்தோத்திரம். மறுபடியும் டீ போட போறீங்களா? பாஸ்டர் ஐயாவும் காணோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, முதல் நாளில் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். சரி, இப்போ அனாதி தேவன் எப்படிப்பட்டவர், உடைய தன்மை என்னன்னு சொல்லிட்டேன். அப்போ புரிஞ்சிட்டீங்களா? இளைப்படையாதவர், சோர்வடையாதவர், ஆராய்ந்து முடியாத புத்திய உடையவர். அப்புறம் என்ன சொல்லுங்கள்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், செஞ்சு மாறும் உலகம், அசையாத உலகத்திற்கு செய்து வச்சிருக்கார், நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், அவருடைய கிரியை என்ன என்பதை பார்க்கலாம். கிரியை பார்ப்போமா? நம்ம 5வது விஷயம் பார்ப்போம். 6, 7 இன்னும் 2 விஷயம் கடன்னு 9 மணி வரை நம்ம படிச்சுட்டு ஸ்பீடாக போயிடலாம். அப்புறம் நீங்கள் புஸ்தகத்தை வாங்கி ஸ்தோத்திரம் நீங்கள் வீட்டில் வச்சு படிச்சுக்கலாம். இப்போ பாரு, ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா உங்களுக்கு அது தெரியும். அனாதி தேவன் என்ன உபாகமம் 33:27. உபாகமம் எல்லாருக்கும் தெரியும். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் முன்னின்று சத்துருக்களை துரத்தி போடு என்கிறார். அனாதி தேவன் அங்கே 3 காரியம் செய்கிறதாக படிக்கிறோம். இருக்கட்டுமா? தமிழரில் சரி சாப்பிடலாம். அவர் கப்பெடுக்க போனவர் கடைக்கே போயிட்டாரோ என்ன தெரில. ஸ்தோத்திரம். கிளாஸ் இவர் சிலர் கிளாஸ் ஆக போனாரோ. அல்லேலூயா. நான் எப்போதும் ஜோக் அடிச்சுட்டு தான் இருப்பேன், மனசில் ஒன்றும் இருக்காது. நீங்களாம் இப்படி ஜோக் அடிக்குமே சில அம்மா தூங்குறாங்கன்னா பெரிய கதையாக தான் இருக்குது. எப்படியா முருங்கவளே எங்கேயும் சொல்லி சிரிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. வாங்க பாஸ்டர் ஐயா அங்கே நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஒழிச்சு நிற்கிற பாவம் நம்மளை போட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இப்போ தான் கரெக்டாக இது உள்ளே போயிடுச்சே, இங்கே சிந்திருச்சே. ஒரு துணி ஏதாவது கொண்டு வாங்களேன். ரிங் போட்டு வச்சுருக்காரு. ஸ்தோத்திரம். எனக்கு வெள்ளை துணி டீ பட்டா போவாது. நான் எப்படியும் எனக்கு டீ பட்டுரும். என்ன இப்போல்லாம் ஒரு வெள்ளை துணி கொடுங்கம்மா, ஏதாவது துணி கொடு. ஸ்தோத்திரம். அதாவது சாக்குக்கு ஏதாவது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். ஸ்தோத்திரம். வெரி குட். நீ தான் நல்ல பையன். ஆனந்த் நமக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்கார். தொடச்சி எடுமையா கீழே. ஸ்தோத்திரம். வெரி குட். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இல்லைன்னா நம்ம துணியில் கரப்பட்டுரும். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கவங்க அல்லேலூயா செலுத்துங்கள். உற்சாகம் இல்லாதவங்க அல்லேலூயா செலுத்துங்கள். பரவாயில்லையே, ரொம்ப கவனமாக இருக்கீங்களே. வெரி குட். கைத்தட்டுங்க, எல்லாம் கைத்தட்டும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அனாதி தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், ஆதாரமாக இருக்கிறார், சத்துருன் மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். 3 விஷயம் நம்ம உபாகமம் 33:27 படித்தோம். சரி, இதை கொஞ்சம் விளக்கி சொல்லிவிட்டு அனாதி தேவன் எங்கே இருக்கிறாருன்னு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் அவருடைய மகிமை ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடுவோம். அவ்வளோதான். அல்லேலூயா. கரெக்டாக மணி 8:30 ஆச்சு. 8:30 ஆக போகுது. 22 9 மணிக்குள்ளே முடிச்சுட்டு என் ஆத்மா போட்டு உங்கள் ஆத்மா அனுப்பிடும். சரி, அனாதி தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். என்னது? அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தாம் சிறகுகளால் மூடுவார். நம்ம நிறைய பாட்டு படிக்கிறோம். அடைக்கலமே உமது அடிமை நானே,
அநாதி தேவன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களும் ஆதாரம். எத்தனையோ பாட்டு அடைக்கலத்தை பற்றி பாருங்க. இயேசுதான் நமக்கு அடைக்கலாம். சொல்லுங்க, இயேசுதான். உலகத்தில் உலக மகா யுத்தம் வரப்போகுது. ஒரு பெரிய பணக்காரன் அண்டர் கிரவுண்டில் பூமிக்குள்ளே வீடு கட்டி, தங்கங்களை கேளுங்க, காங்கிரீட்டில் வீடை கட்டி நல்ல பிரேஸ்டை பண்ணும்படி பாஸ்டையாக கூப்பிட்டான். அவர் பார்த்துட்டு சொன்னாராம், நீ காங்கிரீட் போட்டு பூமிக்குள்ளே வீடு கட்டியிருக்க, இந்த வீடெல்லாம் நிற்காது, அணுகுண்டு போட்டோம்னா பல கிலோமீட்டர் கரகரன்னு தொலைஞ்சி பவாறு வெடிச்சிடும். என்ன செய்யும்? வெடிச்சிடும். உன் வீடு பீஸ் பீஸாக போயிடும். உனக்கு ஒரு செட்டே, ஆண்டோடைய செட்டின் கீழே நீ அடைக்கலாம் புகுந்து கொண்டாயானால் உனக்கு அதுதான் அடைக்கலாம். அல்லேலூயா. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுது. இப்போ பாருங்க, உலகத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுது. நான் சொல்லிட்டு இருந்தேன், தோத்திரம் அந்திகிறிஸ்து காலம் சீக்கிரம் வரப்போகுது, வருகை சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா உலகத்தில் ஒரு இடமும் அமைதி இல்லை, எல்லா இடமும் பிரச்சனை தான். கள்ளக்குறிச்சியில் பாருங்க, கள்ள சாராயம். தோத்திரம் அல்லேலூயா. என்ன 40க்கு 40 ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி இவரை எப்படியாவது கீழே இறக்கணும்னு சொல்லி அது வேற என்ன தந்திரங்கள் மந்திரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். ஆள் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க என்ன செய்யணும்? பேர் வாங்கணும், பெரியவங்களாகணும், ஒன்று பார்க்குறான். பொறாமை, எரிச்சல், அப்படி சொல்கிறாங்க. என்ன செய்யாது? உலகத்தில் நிம்மதியே இல்லை. ஆனால் ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம். அதனால் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அநாதி தேவன் தான் நமக்கு அடைக்கலாம். ரெண்டாவது, அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் தான் நமக்கு ஆதாரம்னா அஸ்திபாரம். வேறு எந்த அஸ்திபாரமும் நிற்காது. ஆண்டவர் தான் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். நம்ம ஊரில் சொல்லல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்றோம். ஆனால் நம்ம கடைசி வரை யாரோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரை இயேசு இருக்கிறார். நம்முடைய புலவர் கண்ணதாசன் அவர்கள் கடைசி வரை யாரோன்னு கைவிரிச்சு போனார். ஆனாலும் கண்ணதாசன் இயேசு காவியத்தை எழுதினார். என்ன பண்ணாரோ தெரியல. சரிக்கிட்டோம். நான் இப்போ கடைசி வரைன்னு நீட்டி சொல்வேன், நீங்களும் கடைசி வரை இயேசுன்னு நீட்டி சொல்லணும். என்ன, உயிர் போனால் போட்டோம், அவர்கிட்ட தான் போவோம், ஒன்றும் பயப்படாதே. கடைசி வரை நல்லா பயந்துட்டு போய்ங்க, நல்லா பயந்து போய் நீங்களை போலுங்க. சிவன் போனால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படாம சொல்லுங்க, ஒன்றும் போகிற அன்னைக்கு தான் போவோம். கடைசி வரை. தம்பிமார் நல்லா உச்சாம சொன்னா, அம்மாமார் பயந்துட்டாங்களோ, நல்லா உச்சாம சொல்லுங்க இன்னொரு தடவை. கடைசி வரை யாரு? உங்கள் அப்பனும் இல்லை, அம்மையும் இல்லை, மாமனும் இல்லை, மச்சானும் இல்லை. கடைசி வரை கைவிடாத அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான், யாரும் இல்லை. மரணம், பூமியின் கடைசி பரியந்தமும் மரண நாட்களில் நான் உன்னுடனே, மரணத்திலையும் கைப்பிடிச்சு கரை சேர்க்கிற அவர் ஒருத்தர் தான். கட்டின கணவனோ மணந்த மனைவியோ பெற்ற பிள்ளையோ உற்ற உறவோ எல்லாம் கைவிட்டுரும். நான் போயிட்டு வரேன்னு தான் வழி எழுப்பிட்டு தான் போனோம். நீ என்னோட வாழ்னு அழைச்சிட்டு போவார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம விட்டு ஒரு நேரம் பிரியாத இயேசு, அவர் தான் மெய்யான தேவன். சரி, அப்போ ஆனாதி தேவன். அப்புறம் சத்ரு மேலே ஜெயத்தை கொடுக்குறார். சொல்லுங்கள், சத்ரு மேலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம். சத்ரு மேலேன்னா பில்லி சூனிய கட்டுகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்போ பாரு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருங்க. பில்லி சூனிய கட்டும் வராது, மந்திரவாதமும் தெரியாது, ஒரு தந்திரவாதம் வராது. நான் ஒரு புக்கு படித்தேன், தங்கங்களே, ஒரு புக்கு படித்தேன். என்ன புக்கு தெரியுமா? மந்திரவாதிகளுடைய ஃபெயிலியரான கேஸ்கள் ஒரு புஸ்தகம் என் வீட்டில் இருக்குது. அது புஸ்தகத்தை எழுதினவர் மெட்ராஸில் இருக்கார். நம்ம ஊரில் இருந்து, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு அந்த பாருங்கள் பெரிய மந்திரவாதிகள் இருக்காங்களாம். நம்பூதிரி மந்திரிகள்லாம் மந்திரவாதிகள் இருக்காங்களாம். அவங்கள்ட்ட போய் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் மந்திரவாதம் படிக்க போனானா, எல்லாம் படித்து முடிச்சிட்டானா. கடைசியில் இந்த குரு கிட்ட சிசியன் கேட்டானா, யோ குரு மந்திரவாதி, ஒரு காரியம் கேட்குறேன், நீ சொல்வியா? என்னப்பா காரியம்? இந்த பாரு 25,000 50,000 1,00,000 ரூபான்னு நீ வாங்கிட்டு எல்லா மக்களையும் இப்படி சூனியம் பண்ணி கெடுக்கிறியே, அது நியாயமா? பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளை இல்லாமல் பண்ணுற, கடை வியாபாரத்தை நஷ்டமாக்குற, சூனியம் செய்கிற, சுற்றி வைக்கிற, படிக்காதபடி மூளை வளர்ச்சி இல்லாமல் பண்ணுத, பிள்ளை பிறக்காதபடி பண்ணுற, என்ன அட்டகாசம்லாம் பண்ணுற, இது எல்லாம் ஏன் இதை மாதிரி பண்ணுற? ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா பேய்களையும் ஏவி விட்டு இதை பண்ணுறிய, ஏசுநாதரை ஏன் ஏவி விட முடியலேன்னு கேட்டானா.
ஏசுநாதரை ஏன் அப்போ அவன் சொன்னானா அந்த குரு மந்திரவாதி, ஏசுநாதர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அவரை ஏவ முடியாது, அவர் சொல்ல தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்ல அவர் கேட்க மாட்டார், அவர்கிட்டே நான் போயிடுறேன் ஜோலிய பாரியான்னு வந்துட்டான். அவன் ஜோலிய பாரியான்னு வந்துட்டான். உடனே இவன் என்ன செய்தான், இந்த மந்திரவாதி இவங்கிட்ட பேயை ஏவி விட்டான். டேய் நீ போய் அவனை கொன்று குடலை எடுத்து மாலையை போட்டு வா அவனு ஒரு பிசாசை ஏவி விட்டான். இவன்கிட்ட அந்த பிசாசு வந்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளை அந்த பிசாசு அடிக்க வருதுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே இயேசுவே மெய்யான தேவனே எல்லா நாமத்துக்கும் மேலானவரே நான் உமக்காக வாழ்வேன், என்னை பாதுகாத்துக்குங்கய்யான்னு சொன்னேன். இந்த ஒரு வார்த்தை தான். அவன் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, பரிசுத்தாவி பெறல, பெந்தைகோஸ்தே உபதேசம் ஒன்றும் தெரியலை. அவன் ஏசுநாதரை ஏன் ஏவி விட முடியலன்னு கேட்டான். அவர் எல்லாவருக்கும் எல்லாவற்றுக்கும் இயேசு எல்லாருக்கும் பெரியவர், மேலானவர், இயேசு உன்னதமானவர், அவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவனுக்கு பெரிய பாதுகாப்பு. அவரை கூப்பிட்டாம்ல, அவருக்கு அவர் அந்த மந்திரவாதிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டார். அந்த பிசாசு சுற்றி பார்த்துட்டு உண்மையாக என்கிட்ட புக்கு இருக்குது, ஏன்னா வேணா சோத்திரம் பாருங்கள், உங்களுக்கு ஃபோனில் எடுத்து வாசித்து கூட காட்டலாம். பார்த்தீங்களா, அனுப்ப முடியாது. சோத்திரம் அன்பானே அந்த என்ன காரியம். அப்போ உடனே அந்த பிசாசு திரும்பி போயிடுச்சு, மகிமை வந்து இறங்கிச்சு, திரும்பி போயிடுச்சு, மந்திரவாதிகிட்ட போயிடுச்சு. அவங்ககிட்ட போக முடியாது, பெரிய வெளிச்சம் அவனை சுற்றி இருக்கு, அவன்கிட்ட போக முடியாது. நாய ஒன்ன அவனை கொன்று மாலையா எடுத்து போட்டு வான்னு சொன்னா, நாய சும்மா வந்திருக்கேன், நீ ரொம்ப பிரச்சனை பண்ணாத, திரும்ப என்னமோ உன் கூடல எடுத்துருவேன், ஜாக்கிரதை, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோன்னு நினச்சியோ, திரும்ப அனுப்புகிறோம் பார்த்துக்கோ. இன்னொரு பிசாசு அனுப்புகிறான், அதுவும் அப்படியே சொல்லிச்சு. அப்புறம் நிறுத்திட்டான். அல்லேலூயா. அதனால் மந்திரவாதம் பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அல்லேலூயா. போச்சார் முட்டை அடித்து ஊற்றிட்டான், பொறிக்க ஊற்றிருப்பான். உனக்கு என்ன, அன்னைக்கே நான் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்தினேன், தங்குன்னு ஆடிட்டு வந்தான், டண்டான் டண்டான் டண்டுக்கு டட்டான் டண்டான்னு ஆடிட்டு வந்தானுவான். கோழி அப்படியே துண்டா வெட்டி தலை வேற கண்டம் வேறையா விழுது. அதை மாதிரி என் தலையை வெட்டணுமா, இந்த பேய்க்கு வயசு உண்டா பாருங்க. அது மாதிரி கோழி தலையை நான் காக்கா தூக்கிட்டு போச்சு, கண்டத்தை இவனை கறி வச்சானுவேன். இதுக்கு தான் இந்த வேலை, நம்மளை ஒன்று கோழிக்கறி தின்னதுக்கு. அது வீட்டில் வச்சு அறுத்து தொலைச்சான்னு நான் இருக்க வீட்டுக்கு முன்னால் வெட்டணுமாக்கும். தோற்று போகிறான், ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று ஆண்டவருக்காக பல வருஷம் விசுவாசியாக இருக்கிற உங்களை பொல்லாங்கன் தொடான் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பொல்லாங்கன் உங்களை தொட மாட்டான், கவலைப்படாதீங்க. இன்னையோட பில்லி சூலியை கட்டுக்கூடிய பிரச்சனை பயம் போயிடுச்சு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே, ஆமேன். உங்களுக்காக எவ்வளோ சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. சரி, இப்படி அனாதி தேவன் கிரியை பார்த்தோம். சரி, இனி என்ன பார்க்க போகிறோம், அனாதி தேவன் எங்கே இருக்கிறார், எப்படி அனாதி தேவன் எங்கே இருக்கிறா பார்ப்போம். இப்போ நம்ம படத்துக்கு இப்போ தான் போகிறோம். சரி, நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் சொல்லணும். கம்பளர் வச்சா கம்பு எடுக்க முடியல, கம்பு எடுத்தா கம்பளர் எடுக்க முடியல, ரைட்டு, என்ன செய்ய சோத்திரம். சரி, இப்போ பாருங்க, அனாதி தேவன் எப்படிப்பட்டவர், சோத்திரம். இப்போ நான் சொல்வேன், நீங்களே உற்சாகமாக சொல்லணும். அந்த அனாதி தேவன் எங்கே இருக்கிறார் சொல்லி உற்சாகமாக. உங்களுக்கு படம்லாம் தெரியுதா ஐயாமார், தெரியுதா? தெரியலன்னா பக்கத்தில் வந்து முண்டை கண்ணை வச்சு முடிச்சு பார்த்து போங்க. சோத்திரம். நல்லா உற்சாகமாக சொல்லணும், சும்மா ஜோக்கு அடிப்பேன். பாருங்க, வானாதி வானங்களுக்கு மேலே சொல்லுங்க. மேட்ரு ஏதாவது இருக்கா? மேட்ரு தோத்திரம். அந்த மேட்ரு எடுத்து மேலே போடுங்கம்மா. ராஜாத்தி மேட்ரு எடுத்தோம். கால் ஜில்லுன்னு ஏறுனா வரல இப்படி இழுத்துட்டு போயிடும். எங்கமேனில் என்ன பண்ண எடுத்து போடு, நல்ல பிள்ளை, வெரி குட், கீழ்படுகிற. வா வா வா, சீக்கிரம் தூக்கி போடு. சோத்திரம். ரைட்டு, மேலே போடு. ரைட்டு. சோத்திரம். பாஸ்டர் ஐயா வந்துட்டார், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோத்திரம். நாளைக்கு ஃபுல்லாக விரித்து போட்டுருங்கய்யா. சரி, நீங்கள் தள்ளி போடுங்க. பாருங்க லேலியா, அதாவது இந்த தரையில் ஜில்லுன்னு ஏறுமா இப்படி, போதும் ஜில்லுன்னு நான் ஒன்றும் கவனிச்சிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை லோயா. ஆமாம், நான் எப்போதும் குனிஞ்சு பார்த்து தான் இறங்குவேன். அடிபட்டால் வலிக்கும்ல, உங்களுக்கு இல்லை, எனக்கெல்லாம் வலிக்கும். கவனிங்க, நல்லா உற்சாகமாக சொல்கிறீங்களா? நீங்கள் எபேசியர் 4:10, எபிரேயர் 4:14 எடுத்து வச்சுங்க. வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு சென்றாரே, எல்லா வானங்களுக்கு மேலாக சொல்லியிருக்கேன்.
நாங்கள் எப்படி வந்தோம்? திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் ஸ்தோத்திர தக்கலை வழியாக, எப்படி பள்ளியாடி வழியாக முருங்கை விளைய வந்தோம், முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு. இல்லையா? ஆமாம். வானாதி வானம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி. சொல்லுங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி. நான் சொல்கிற போது உற்சாகமாக சொல்லணும். தேவன் எங்கே இருக்கிறார் சொல்லு. உற்சாகமாக சொல்கிறீங்களா? நீங்கள் உற்சாகமாக சொல்லலைன்னா நானும் இந்த ஜனங்கள் வாயை திறக்காது. ஆனால் நீங்கள் பரவாயில்ல, கொஞ்சம் அம்மாமார் பரவாயில்ல, தம்பிமார் தான் கொஞ்சம் வாயை திறந்துருக்காங்க. அவர் திட்டின வேதனை இன்னும் தீரலை, நாளைக்கு தீந்துடும். சரி, நல்ல உற்சாகமாக சொல்லலாம். வானாதி வானங்களுக்கு மேலே. பாஸ்டர் கால் சவுண்டு கூட வரல, என்ன செய்யறது? வயிற்று வலி வந்தால் கத்துறீங்களே, சோத்திரம் ஐயோயோ என்ன கத்துறீங்களே, ஏன் இதுக்கு கத்துனா என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு மேலே. நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் படிச்சிருக்கேன். நான் படிக்கும்போது மணலில் தான் எழுதுவோம் திருநெல்வேலியில். ஆனால் எழுதணும், அட்டி. சட்டாம்புள்ள ஒருத்தர் இருக்கான், வாத்தியார்ட்ட சொல்லி வாத்தியார் அடிச்சு போடுவார். நான் தான் இப்போ சட்டாம்புள்ள, வாத்தியார் மேலே இருக்கார். சோத்திரம் உச்சாம பாருங்க, மணலில் தான் எழுதணும். பாருங்க, என் முன்னாலெல்லாம் ஒரு ஸ்லேட்டும் ஒரு புத்தகம் தான். இந்த பக்கம் 5 பக்கம் கிழிஞ்சிருக்கோம், அந்த பக்கம் 5 பக்கம் கிழிஞ்சிருக்கோம், ஸ்லேட்டில் மூளையில் உடஞ்சிருக்கோம். மூக்கு வழியே தேன் படியும், சட்டையில் தீ பிடிக்காது, சட்டையிலே தீ பிடிக்காது. அப்படியே நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம், வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கோம் டப்பா டப்பான்னு. அப்போ வாத்தியார் வாழைக்கு தண்ணி அடிச்சிட்டு பகலில் வந்து டேபிளில் படுத்து தூங்குவார், சேரில் உட்காந்துருந்து. சட்டாம்பிள்ளை கிளாஸ் லீடர்கிட்ட சொல்லிக் கொடுப்பாரு. டேய் ஆனால் அவனா சொல்லிக் கொடுறா, ஆனான்னு சொல்லி எழுதணும். எல்லோரும் ஆனா சொல்லலாம், சொல்லி எழுதணும். அது மாதிரி இப்போ தான் அவனா தேவன் எங்கே இருக்கிறார் நல்ல சவுண்டாக சொல்லுங்கள். வானாதி வானங்களுக்கு மேலே. வெரி குட், வெரி குட், நல்லா சொன்னீங்க. வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேமுக்கு மேலே, சீயோனிலே, தேவ சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். கையாசை சொல்லு, நம்முடைய தேவன் இருக்கிறார். நான் இன்னொரு தடவை சொல்லி தருவேன், அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். என்ன வழி ஒருக்கா சொல்லி கொடுத்தா மறுபடியும் சொல்லணும். வானாதி வானங்களுக்கு மேலே. வெரி குட், நல்லா சொன்னீங்க. ரொம்ப பாதி சவுண்டு வந்துருச்சு, இன்னும் முழு சவுண்டு வரல. கொஞ்சம் வெக்கமாக இருக்குல்ல, முதல் நாள் தானே. சில பொண்ணு கல்யாணம் முடிச்சு போவா, கொஞ்ச நாளைக்கு வாயே பேச மாட்டான். அப்புறம் ஐயோ வாய் திறந்தானா. எல்லா வானங்களுக்கு மேலாக சொல்லியிருக்கு. நாங்கள் எப்படி வந்தோம்? திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் ஸ்தோத்திர தக்கரை வழியாக, எப்படி பள்ளியாடி வழியாக முருங்கை வரைய வந்தோம், முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு. இல்லையா? ஆமா. வானாதி வானம் பரலோக ராஜ்யத்துக்கு போற வழி. சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போற வழி. நான் சொல்ற போது உற்சாகமா சொல்லணும். தேவன் எங்கே இருக்கிறார்? உற்சாகமா சொல்றீங்களா? நீங்க உற்சாகமா சொல்லலைன்னா நானும் இந்த ஜனங்கள் வாழ திறக்காது. ஆனா நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் அம்மாமார் பரவாயில்ல, தம்பிமார் தான் கொஞ்சம் வாழ திறந்திருக்காங்க. ஒரு திட்டுன வேதனை இன்னும் தீரல, நாளைக்கு தீரும். சரி, நல்ல உற்சாகம். வானாதி வானங்களுக்கு மேலே. கால் சவுண்டு கூட வரல, என்ன செய்யறது? வயிற்றாடி என்ன கத்துறீங்களே, சோத்திரம் ஐயோ கத்துறீங்களே, ஏன் எதுக்கு கத்துனா? பரலோக ராஜ்யத்துக்கு மேலே. நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் படிக்கும்போது மணல தான் எழுதுவோம் திருநெல்வேலியில. சட்டாம்புள்ள ஒருத்தன் அதே நான் தான் இப்ப சட்டாம்புள்ள அதே இருக்கேன். சோத்திரம் உற்சாகம் மணல் தான் எழுதுவோம். முன்னாலெல்லாம் ஒரு ஸ்லேட்டும் ஒரு புத்தகம் தான். இந்த பக்கம் 5 பக்கம் கிழிஞ்சிருக்கோம், அந்த பக்கம் 5 பக்கம் கிழிஞ்சிருக்கோம், ஸ்லேட்ல மூலையில உடைஞ்சிருக்கோம். மூப்படியும் தேர்ப்படியும் சட்டையில தீ பிடிக்காது, சட்டையில தீ பிடிக்காது. அப்படியே நான் ஸ்கூல் போவோம், வில்லு மாதிரி உடைஞ்சிருக்கோம் நான் பண்ணுவாங்க. அப்போ வாத்தியார் வாழைக்கு தண்ணி அடிச்சுட்டு பகலில் வந்து டேபிளில் படுத்து தூங்குவாரு, சேர்ல உட்காந்துருந்தாரு. சட்டாம்புள்ள கிளாஸ் லீடர் சொல்லி கொடுப்பாரு. அது மாதிரி இப்பதான் தேவன் எங்கே இருக்கிறான் நல்ல சவுண்டா சொல்லுங்க. வானாதி வானங்களுக்கு மேலே. வெரி குட், வெரி குட், நல்லா சொன்னீங்க. வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேமுக்கு மேலே, சீயோனிலே, தேவ சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். கையாசை நம்முடைய தேவன் இருக்கிறார். நீங்க தான் சொல்லணும்.
பழைய ஒழுங்கா சொல்லி கொடுத்தா மறுபடியும் சொல்லணும். வானாதி வானங்களுக்கு மேலே. வெரி குட், நல்லா சொன்னீங்க. ரொம்ப சமம். ஆதி வசனம் தெரிஞ்சு முழு சொல்ல வரல. கொஞ்சம் வெக்கமா இருக்கிற முதல் நாள் தானே. ஒரு சில பொண்ணு கல்யாணம் வந்து போமா கொஞ்ச நாள் அடக்க முடியாது. அப்படிதான் போல தெரியும். நல்ல உற்சாகம் சொல்லுங்க. உலகத்துல வீட்டு பேச்சுக்கு தான் பேசக்கூடாது. கத்தன வசனத்தை சத்தமா சொல்லலாம். தேவன் எங்கே இருக்கிறார்? வானாதி வானங்களுக்கு மேலே. இல்லையா? நாப்பள்ளிக்கூடமா? முதியோர் கல்வியா? ஆமா, நாப்பள்ளிக்கூடம். ஏன்னா முதியோர் கல்வி. ஆமா, எல்லாருக்கும். வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய எருசலேமின் மேலே, சீயோனிலே, தேவ சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க. கை தட்ட மாட்டீங்களா? யார் கேட்டாலும் கடவுளை கேட்கா காட்டி கொடுத்தா காட்டி கொடுக்க முடியாது. தெய்வம் இருக்கிறே அடுத்து சொல்லுவேன். புல்லட்ல போனோம், புல்லட்ல போ, ராக்கெட்ல போனா ராக்கெட்ல போ, ராக்கெட்ல புல்லட்ல போவாங்க. பரிசுத்தா இஷ்டா போலாம். கை தட்டுல பரிசுத்தா இஷ்டா தேவன் எங்கே இருக்கிறார்? நான் 17 வயசுல எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் வாராமலாம் முடியுது. அப்புறம் பாசம் டாக்டர்ஸ் மேற்கொள்ள இருந்தாலும் அவர் சொன்னாரு மகனை எங்கே அழைச்சிருக்கேன். ஏன்னா அப்புறம் வீட்டான் நான் அங்கே 1.5 மாசம் தான் இருக்கு. கண்ணை கிடைக்கிச்சவங்கள ஒரு கண்ணை கிடைக்கல ஆக்குது வீட்டு காலத்துல அந்த பக்கத்துல புளியந்தோப்பு கடல்ல இருக்கலாம். அங்க கண்ணை கடையில முடிய காலையில இதெல்லாம் ஒரு 51 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. அப்பனா என்ன அங்க ஊழியக்காரெல்லாம் போட்டான். சின்ன பையன்லயே நான் பாஸ்டர் ஒரு சபைக்கு. அப்புறம் துர்கா பிரசம் பண்ணு நீ போதும் அங்க போலாம் தேடலாம் மாசையா சொல்லிட்டேன். அங்க விழிப்பு ஜபத்துல ஆன்லைன்ல இருக்கிற வேலையில தான் விழிப்பு ஜபத்துல இருக்கிற வேலை சத்தங்க புதிய சிலருக்கு மேலே சீயோன்ல சிங்காசனத்தில் நான் இருக்கிறேன். பணம் 5 ஜனங்களை காட்டி கொடுத்திருந்தேன். அதுதான் கூட்டா படமாக. நான் ஒரு பள்ளிக்கூடத்துல காலேஜில் போய் படிச்சது ஒன்றரை மாசம் தான் எனக்கு பெரிய மாசம் சொல்லி கொடுத்தேன். எல்லாம் படிச்சது இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆகியா சத்தம் கேட்டு எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. தேவன் எங்க இருக்கு? நிறைய பாஸ்டர்ஸ் தான். பாஸ்டர் எங்களுக்கு வசனம் தெரிஞ்ச ஆளுங்க மனுஷியாடா சொல்றீங்களே, அம்மா அப்பா இருக்கிற இடத்துல சந்தோஷமா. நீங்க வேணா அட்ரஸ் எழுதிங்க, எழுதி போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறாங்க. காப்பி சோதனம் அதுவே உற்சாகமா சொல்றேன். அட்ரஸ் எழுதிங்க. அட்ரஸ் அனாதி தேவன் இயேசு சீயோன் அரண்மனை வீடு. நம்ம ஊர்ல குடி வள வீடு, அந்த வீடு, கல்லறை வள வீடுன்னு வச்சிருக்கோம். மாத்தூர் பக்கத்துல கல்லறை வள வீடு. ஏற்கனவே கல்லறை தான் போட்டோம். அதனால கல்லறை வள வீடுன்னா என்னையா என்ன செய்ய? நம்ம ஊர்ல கல்லறை வள வீடு ஏற்கனவே கல்லறை தானே கலைக்குள்ள வீடு. என்ன செய்ய? மாத்தூர் பக்கத்துல இருக்கு. ஆனா கல்லறை வள மொத்த காலம் இருக்கலாம். சரி இல்லை போடும் கேட்பான். அப்புறம் அனாதி தேவன் இயேசு சொல்லுங்க. சீயோன் அரண்மனை வீடு, இஸ்ரேல் பட்டணம், பரலோக தேசம், வானாதி வானம் பணி. போஸ்ட் ஆஃபீஸ் கோடு கிடையாது. கோட் நம்பர் 1 ஒருமனமாக்கி கேட்கும், நீர்மனமாக்கி கேட்கட்டும். சந்தோஷ் பாட்சி ஜீவிச்சாவாலோ எங்கே பார்த்துருக்கீங்க? கவனிங்க. அல்லேலூயா. மாஸ்டர் நீங்க எங்களே பார்க்கலாம், அம்மா பண்றீங்க. ஆனாலும் அவங்க உங்களை பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. அல்லேலூயா. எல்லாருக்கும் தான் பேசணும். புரிஞ்சுங்களா? சரி. அட்ரஸ் எழுதிட்டீங்களா? நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் பரலோக அட்ரஸ், மற்ற எல்லாருக்குமே பூலோக அட்ரஸ் தான். தேவன் சீயோன் மலையில சீயோன்ல இருக்கிறாருன்னு
உள்ள பேய்கள் எல்லாம் உள்ள மலைகள்ல ஏறி கிடக்குது. மலைகள்ல அடியில லாவா பொங்கி தீ எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பொக்கி வரப்போதான். எல்லா பேய்களும் அதோட அக்கினியில போகும். கடைசியில அக்கினி கடலுக்கு தான் சாசிகள் போகும். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார் சொல்லுங்களேன். நல்ல சத்தமும் சொல்றீங்களா? தேவன் எங்க இருக்கிறார்? வானாதி வானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய சிலைக்கு மேலே, சீயோனிலே, தேவனுக்காகவே உரிமை சொல்லுங்க. நம்முடைய தேவன் இருக்கிறார். கையை அசைச்சு சொல்லுங்களேன். ஏன் வெட்கப்படுறீங்க? நம்முடைய தேவன் இருக்கிற இடம். ஹல்லேலூயா. சரி, வானாதி வானம் கட்டுறதா மத்தியில வழி உண்டு. லிப்ட் மேல போயிட்டு இருக்கோம். ஒரு லிப்ட்ல போட்டுருக்கேன்ப்பா. யாரும் லிப்ட்ல போயிருக்கு. லிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சொல்லுதல்ல, பேசுதல்ல. இதே மாதிரி 1ஆம் வானம் 2ஆம் வானம் இருக்கோம், 3ஆம் வானம் இருக்கோம். அப்படியே வானாதி வானம் தாண்டி பரலோகம் இருக்கும். பரலோகம் தாண்டி புதிய சிலை இருக்குல்ல, சியோன்ல தேவ சன்னிதானத்துல போய் நிற்போம். இவ்வளவு உயரம். தேவன் எங்க இருக்கிறார்? ஆராதியான ஏசாயால உயரமும் சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார். அவ்வளவு உயரம். நம்முடைய தேவன் இருக்கிற இடம் இந்த மாணவர் உயர்ந்தது நல்ல ஆசை இருக்குது. எங்க அப்பட 1000 சொன்னாலும் ஆசை தீராது. அவருடைய இடத்தை யாராவது கடவுள் எங்க இருக்கான்னு சொன்னா பட்ட 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 பண்ணி எடுத்து பண்ணி பாரு. வராது வந்ததால பரவாயில்லை மேல புதிய சிலை மேல சீயோட சிங்காசனத்தில் இருக்கிறார். ராக்கெட்ல போனா ராக்கெட்ல போ, புல்லட்ல போனா புல்லட்ல போ. ராக்கெட்ல புல்லட் போகாது, பசுத்தாய் இருக்கா பார்ப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பசுத்தாய் கொண்டாங்க. எல்லாரும் ஆகிய விஷயம் வரணும். அந்நிய பாஷை பேசாத பசுத்தாவி பெற்றுக்கொள்ளாட்டா, அந்நிய பாஷை பேசாட்டா பல்லவத்துக்கு உள்ள முடியாது. இல்லையா? அந்நிய பாஷை அடையாளமே பசுத்தாவி அடையாளமே அந்நிய பாஷை. ஒரு அம்மா போனாங்க, அந்த அம்மா முடிச்சிட்டாங்க. இன்னொரு அம்மாட்ட ஜம்ப் பண்ணி அந்த பேய் போயிடுச்சு. பேரெல்லாம் சொல்லி தர மாட்டேன். நான் திருப்பி பார்க்காதீங்க. நான் தான் சொல்றேன். நான் இதுதான் சொல்றேன். காட்டி கொடுக்க மாட்டேன். நான் சொல்றேன் சேலை சேலை கூட சொல்ல மாட்டேன். காட்டி கொடுக்க மாட்டேன். சிரிப்பு காட்டி குடிக்க காட்டணும்னா எல்லாருக்கும் தூக்கம் வர மாதிரி தூக்கத்தான் போல ஒரு இன்பம் உலகத்திலே கிடையாது. உலகம் போட்டு நான் வரும்போது கூட நான் நல்லா தூக்கிட்டேன். டிரைவருக்கா வண்டியை ஓடிட்டு வந்தேன். நான் சரியான தூக்கம். ஹல்லேலூயா. ஆமா, சரியான தூக்கம். நாகர்கோவில் எப்படி வந்தனே தெரியாது. கண்ண மூடி முடிச்சா நாகர்கோவில் சோத்திரம். உன யாரும் போடணும் சோத்திரம். வானாடு வானம் கட்டுறதா அது மாதிரி பரலோக ராஜ்யம் இருக்கும். பரலோக ராஜ்யம் பெரிய ராஜ்யம். அந்த தலைநகர் தான் என்னது? கேபிட்டல். இப்போ தமிழ்நாட்டின் தலைநகர் எது? சென்னை. ஹல்லேலூயா. இந்தியாவின் தலைநகர் டெல்லி. அதுபோல பரலோக ராஜ்யத்தின் தலைநகர் பாருங்க. இப்போ சென்னை தான் தமிழ்நாட்டின் தலைநகர். ஆனா இந்த தமிழ்நாட்டுல எத்தனை சிட்டி இருக்கு, எத்தனை பட்டணங்கள் இருக்கு. அதே மாதிரி தலைநகர் பிரதேசம் தான் எத்தனை பட்டணம் பரலோகத்தில் இருக்கு. அத்தனை பட்டணத்திலே ஆட்கள் அத்தனை பட்டணத்திலேயும் எல்லாம் ஒரு அளவுல நகரத்துக்கு கொஞ்சம் ஆட்போம். பரலோகத்துக்கு தான் ஜாஸ்தி ஆட்போவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அது நான் 14 மணிக்கு வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஆமா, கோடான கோடி பேர் அவரை சேவிப்பார். ஒரு குறிப்பி சொல்றேன். நெல்ல மணி ஜாஸ்தி இருக்குமா, பதர் ஜாஸ்தி இருக்குமா? மணிதான். அதே மாதிரி நீங்க தான் மணி. கொண்டு சேர்ப்பாங்க. மதுரையோ அதிகாத அக்னியிலே நான் திருப்பினாட்டவர அந்த பக்கத்துக்கு போயிட்டு வழி வச்சேன். நான் எல்லாம் பார்ப்பேன். ஹல்லேலூயா. தம்பிமா ஹலோ கவனிக்கப்போ. ஹல்லேலூயா. சரியா? தேவன் எங்கே இருக்கிறார்? புதிய சிலை பட்டணம் சீயோன் அவருடைய இருப்பிடம். கர்த்தர் உன்னை சீயோனில் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாள்தான் தம்பிமா கேட்டேன். என்ன பேசுறீங்களாப்பா? சீயோனுக்கு ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் நம்ம சீயோனுக்கு போவோம், ஆராதிப்போம். ஆனா அங்க கட்ட முடியாது. ஆராதனை இப்ப நீங்க காலைக்கு வரீங்க, ஆராதனை முடிஞ்சோட இங்க சபடிச்சு சபை காட்டு போட்டு உள்ள வெட்டி விடுவோம். இங்க ஆராதனை ஸ்தலம். இது என்ன ஸ்தலம் சொல்லுங்க? சீயோன் ஆராதனை ஸ்தலம். வாசஸ்தலம் புதிய சொல்லுங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் புதிய சிலைகளை வாசமாயிருப்பார்கள் இருக்கு. சிலர் சீயோனை நாங்களாக இருப்பாங்க சொல்லுவாங்க. சோத்திரம் 1,44,000 பேர் நாங்களாக அவர் ஊழிய ஆரம்பிச்சு ஊழியக்காரர்கள் 1,44,000 கிடையாது. மிச்சத்துக்கே நம்ம தான் போவோம். மிச்சத்துக்கு அவங்க எல்லாம் வெளிப்படும் தெரியாம சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சவங்கதான் போவோம், முடியாதவங்கதான் போவாங்க. சோத்திரம் கல்யாணம் முடிஞ்சா போக மாட்டாங்களாம் சொல்றாங்க. ஆரோக்கியம் எப்படி மகாபுஸ்தகத்துக்கு போனாரு கல்யாணம் முடிச்சது
மோசடி போனாரு. ஏங்க கல்யாணத்துக்கு செய்வாங்க பசுத்தத்துக்கு செய்வாங்க. நீங்க அப்படியாக நம்ம அப்படி சொல்ற உபதேசமுள்ள சபையில் நம்ம ஊர்ல இருக்கு. நாம ஆசிரியர்கள் போவோம், காரணம் நாங்கள் ஸ்திரீகளாக கரைபடாது. உங்க ஸ்தாபனத்தை ஸ்தாபித்த பாஸ்டர் பால் அவர்கள் கல்யாணம் முடிச்சவதானே அவர் செய்வதற்கு போனா நாங்க போவோம், நீங்க கேன்சல் நாங்க இல்லையா இப்படி சொல்லி கொடுங்க. எங்களுக்கு எல்லா கதையும் தெரியும் போல பேச மாட்டாங்க இல்லையா. போய் எடுத்துட்டு போய் நாங்கள் ஆசிரியர்கள் போய் எங்க சபைக்கு வந்தா அங்க போயிட்டு சோபா வாங்கி நீங்க வாங்கிட்டு நீங்க போக மாட்டீங்க, நாங்க போனோம் வஞ்சக பிரசங்கம்ல இது மாதிரி பிரசங்கத்தை கேட்க போகுது. என்ன செய்ய நாங்க நீங்களும் சீவனும் போவீங்க, நாங்களும் போவோம், குடிகாரம் போவோம், சுவாசியம் போவோம், கல்யாணம் முடிச்சவங்க போவோம், குடியாரும் போவோம், பசுமா இருந்தாலும் அது அதுதான் சீவனுக்கு முக்கியம். அது கல்யாணத்தை கத்துறதானே நினைச்சாரு விவாகம் யாவது சரி சீவன்ல. சரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? 8:45 நிமிஷம் பரலோகத்துல இருக்கிற மகிமை ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் மகிமை என்னன்னா, முதல்ல தரிசிக்கும் மகிமை. சொல்லுங்க அப்படியே வாயா அப்படியா வாயா. ஏன் உங்க சக்கரத்துல மாறுச்சு இப்படி ஏறிவையா. சரி இன்னொரு பேரையா அஸ்வின் இவர் இன்னொரு பேசுனாரு. எனக்கு ஈஸியா நாம தானே ஆனந்த். சரி இப்ப ஆனந்த் வந்து இங்க இருக்காரு பார்த்தீங்களா, சிஓல இங்க இருக்காரு, அருமையா இருக்காரு. கடைசி ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே சிஓல புதிய சிலிண்டரை அவங்க வீட்டுல இருந்து சிஓல இருக்கிறது என்ன செய்யறாங்க. நம்ம சூரியனை நம்ம வீட்டுல இருந்து பார்க்க முடியுமா முடியாதான்? அதே மாதிரி நம்ம புதிய சிலிண்டர்ல இருந்து சிஓல இருக்கிற தேவனை பார்க்கலாம். அதுதான் பேரு தரிசிக்கும் மகிமை. சொல்லுங்க என்ன பாட்டு இப்ப மகிமையில் அவனோடு கூட இயேசுவோட நீங்க வாழலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை முன்னுமா பார்க்கணும்னு விரும்புறீங்க? அப்படின்னா நீங்க ஆராதிக்கணும். உங்க வீட்டை விட்டுட்டு ஆராதிக்க சியோன்ல நியரஸ்டா போகணும். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை இதுல ஒரு நிக்கணும். அதுதான் ஆராதனை மகிமை. ஆராதனை இந்த உலகத்திலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆராதனை வந்து வீட்டுக்கு போனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இதுதானே பருவத்துல எவ்வளவு ஆராதனை இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு வீடு இருக்கும் சியோன்ல பாருங்க, ஆனந்த வீடு பாத்தீங்களா. நான் ஏன் இந்த ஆனந்த கூப்பிட்டேன்னா பையன்மாரு நல்ல பிள்ளைகள், அம்மா வீரர்கள். பொம்பளை பிள்ளைகளுக்கு நாம வாய் ரொம்ப பேசலாம். உலகத்திலே அதிகமா வாய் பேசுறது யார் தெரியுமா? அம்மா தான். ஏன்னு கேட்டீங்கன்னா சாத்தா முதல்ல யார்கிட்ட பேசினான், இந்த வார்த்தை குடிப்பிட்டான். அதனால அம்மா ரொம்ப பேசலாம். படிப்பிலே கில்லாடிய ஐயாவார் படிக்கிறத விட நல்ல படிப்பு மாற்றம் இருப்பான். ஆனா சோத்திரம் கேளுங்க, அந்த அம்மாமார்கள வக்கீல் படிச்சாங்கன்னா நல்லது. ஒரு கேஸ் தூக்குவாங்க, நல்ல மெமரி பவர் இருக்கும். ஏன் தங்கச்சி மார்களா கேட்டீங்களே உங்களை சொல்றேன். சரி உங்களோட வீடு சியோன்ல ஆராதனை, எருசலேம்ல வீடு. சொல்லுங்க எருசலேம்ல வீடு, சியோன்ல. அப்புறம் ஆராதிக்க நீங்க நீங்க எங்க ஆராதிக்க வந்தாலும் அங்க ஆராதிக்க போக முடியும். அடுத்தது பாருங்க உறவாடு மகிமை. சொல்லுங்க இவரை ஆனந்த் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஆனந்த் பவனம்னு புதிய சிலையில வீடு இருக்கும். அது பல மாடி இருக்கும். அது பல வீடெல்லாம் சொல்லித்தாரு அவர் வீடு. ஓகேனா வீட்டுல டபுள் சீட் சிங்காசனம். சொல்லுங்க டபுள் சீட். ஏசப்பா இடது பக்கம் இவரே ஆனந்த் வலது பக்கம் தான் பார்த்தீங்களா. ஆனந்த் வலது பக்கம் ஏசப்பா இடது பக்கம் உட்கார்ந்திருக்காரு. இப்படி ஏசு ஆனந்துக்கு சீவபிஷேக அணிகள்லாம் எடுத்து கொடுப்பாரு. வாயத்தலையா தீபபிஷேக எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா ஆனந்த் டேஸ்டா இருக்கா தின்னாமலே ஆனது ஜெயங்கொள்ள வேணும். அவனுக்கு ஜீவபட்சத்தின் கனி கொடுக்கப்படும். இயேசுவோட நீங்க உறவாடுவீங்க, பேசிட்டே இருப்பீங்க. இயேசு இடம் பக்கம் நீங்க வலது பக்கம். வலதுகாரத்துக்கு செல்ல பிள்ளையா வச்சிருப்பாரு. அது பிதாவின் வலது பக்கத்துல யார் இருக்கிறது? இயேசு. உங்களை அவ்வளவா நேசிக்கிறதுனால உங்களை வலது பக்கம் வைக்கிறாரு. அமைதியோட நம்பிப்பார். அவன் பாத்தீங்களா இப்போ போஜனம் மட்டும் மகிமை.
இயேசுவோட எத்தனை பேருக்கு சாப்பிடணும்னு ஆசை? இயேசுவோட சாப்பிட ஆசை, ஆனந்தம் ஆசை தானே? சொல்றாரு என்ன? அல்லேலூயா. பாத்தீங்களா? இயேசுவோட சாப்பிட இப்படி பலவிதமான கனிகள்லாம் இருக்கும், சாப்பாடுலாம் இருக்கும். இயேசுவோட இங்க திருவிருந்துல பங்கெடுத்தாதான் அங்க பெரிய விருந்துல பங்கெடுக்க முடியும். இங்க பங்கெடுக்கல முடிச்சா அங்கே கிடையாது. இல்லையா? இங்க ஒழுங்கா பங்கெடுக்கணும். திருவிருந்தாரன தம்பி போகணும், கடியோட திருவிருந்தாரன பங்கெடுக்கணும். சரி, அடுத்து பார்த்து உலாவும் கைவிடுங்க. ஆனந்த் கைவிடியா? இப்போ ஆனந்த் என்னோட நடக்கிறது சந்தோஷம் தானா? சொல்லியா தலையாடுறது ஆடுமாட்டேன். ஆமான்னு வாய்ப்பு சொல்லணும்னா ஆனந்துக்கு அம்மா அப்பா வந்துட்டீங்களா? கை கொடுக்கலாம். ஆனந்து அம்மா அப்பா அவர் இருக்காரு வீட்டுக்காரே நாளைக்கு கை பிடிச்சி வச்சுருந்தானே, அது கல்யாணம் கட்டின நாள் எடுத்துட்டு வந்தியாங்க சொல்றேன். நமக்கு நான் வரேன் சொல்றேன். நாளைக்கு கூட நான் பாஸ்டர் என்ன உங்களுக்கு யாரும் கொடுப்போம். அப்பா கூப்பிடணும்னா சரி. உலாவும் மகிமை சொல்ற என்ன மகிமை சொல்லுங்க. நம்மளாம் ஒரு பாட்டு படிப்போம். நடப்பேன் இயேசுவுடன் நடப்பேன் காலமெல்லாம் சொல்லுங்க. ஒரு மனைவி கையை பிடிச்சி தெருவில் உலாவும் நடந்து போனாங்க. அந்த மாதிரி வெட்கப்பட்டு இந்த பாட்டு மனைவி கொஞ்ச நாள் கையை பிடிச்சி நடப்பான். பிள்ளைகள் விடு மம்மி நான் நடக்கிறேன். எல்லாரும் கைவிடுவான். ஏசு மாத்திரம் கை பிடிச்சி நடக்கிறார். ஆனது பெரிய ஆளா இருக்காது. ஆனது உனக்கு வீடு சொல்லியா ஆமா இவருக்கு இப்ப என்னோட நடக்கிறது இவருக்கு சந்தோஷம் சொல்றாரு. சந்தோஷம் தானே ஆனந்து? துபாய்க்கு போனேன். ஒரு பையனை கூப்பிட்டே நடத்தினேன். அவன் எப்படி வந்தான்? என்னோட நடக்க சந்தோஷம் தான் இல்லைதான். நீதான் விட்டுட்டு இந்தியா போயிட்டீங்க. கேஸ் போக மாட்டான். அவங்க வீட்டுக்காரங்க சாயங்காலம் சாப்பாடு பார்த்து பார்த்தீங்களா? என் அம்மா சரி எடுக்கணும். அம்மா இருக்க தண்ணிக்கு எனக்கு சரி கொடுப்பான். இல்லையா? இன்னும் ஞாபகம் இருக்கு. தோத்துறாங்க பண்ணது. இவரே நல்லவரைக்கு இவர் கொஞ்சம் தண்ணி தான். ஆனாலும் தூவாச்சு இல்ல விட்டா வச்சிருக்காரு. தோத்துறான். இப்ப என்னோட நடக்கிற சந்தோஷம் தானா? சவுண்ட் வருது. நீங்க எத்தனை பிள்ளைகள் தேவையோட கை பிடிச்சு நடப்பீங்க? கை தூக்கி இல்லையா சொல்லுங்களேன். கை தூக்கியா கார் படக்கையா? கை தூக்கி இல்லையா போடு. எத்தனை பேர் இயேசுவோட கை பிடிச்சு நடக்க போறீங்க? அடைக்கியாமா? எத்தனை தங்கச்சிமா இயேசுவோட நடக்க போறீங்க? நடப்பேன் இயேசுவோட நடப்பேன். அடுத்தது என்ன? உல்லாச மகிமை சொல்ல. உல்லாச மகிமை என்ன அர்த்தமா? புதிய சிலையோட சேர்ந்திருக்கும். அது நிகழ்வாகி பரலோகத்துக்கு வரும். புதிய மாணவர்கள் புதிய புதிய வரும். சும்மா பைபிள்ல பாட்டு படிக்கிறோம்ல, நம்ம பைபிள்ல புதிய சிலையை இறங்கி வந்து படிக்கிறோம். இந்த பாட்டா படிக்கிறோம். அப்படியே இறங்கி வரும். இறங்கி வரும்போது பரலோகத்தை விட்டுட்டு பரலோகத்துல வந்துடும். பரலோகத்துல வந்த உடனே ஏசுக்குள்ளாங்க. இதுல ஒரு ஆணா எத்தனை பேர் இருக்கணும்னு விரும்புறீங்க? நாம 2008 ஒரு உல்லாச பயணம் போனோம். உல்லாச பயணம்னா கோயில இஸ்ரேல் போனேன். அதுல 14 பேர் போனோம். ஜோக் அடிக்கிறவங்க அதுல எவ்வளோ பாட்டி மாக்கம் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எங்களுக்குன்னா என்ன பாட்டியம்மா ரொம்ப ஸ்பீடா இருக்க, 50,000 கொடுத்துட்டோம். இப்போ 1,00,000 முன்னாடி 80,000 நாங்க போனோம். அந்த பாட்டுப்பா ரொம்ப ஸ்பீடு. இங்கே எத்தனையோ அம்மா இருக்கு, உங்களுக்கு பாட்டி கிடைக்குது. அதான் சந்தோஷம்.
ஏசப்பா பிறந்த ஊரே, இடம், அந்த கல்லறை எல்லாம் பார்த்தாங்க. உல்லாசமே. அப்புறம் நித்திய மகிமை சொல்லுங்க. 7. அதுவும் அந்த 6 மகிமை மாறி மாறி வருது. அதுதான் பேரு என்ன? நித்திய. முதலாவது மகிமை என்ன? சொல்லுங்க. ரகசிய மகிமை. 2வது மகிமை, 6வது மகிமை. 3வது மகிமை, 6வது மகிமை. 4வது போஜனம் பண்ணுங்க. இயேசுவோடு சாப்பிடுறது இருக்கிற நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட் பேர் சொல்லுங்க. நம்ம பிரசிடென்ட் கூட சாப்பிடுறதுக்கு இஷ்டம் இல்லை. உடனே சோதனம் அவரு இஷ்டம் இல்லை. அதனால ஜோ பைடன் கூட சாப்பிடுறது எல்லாருக்கும் இஷ்டம். இல்லைன்னா சரி போடணும். சின்ன பேச ஜோ பைடனோட சாப்பிடுறது இஷ்டம்னா எல்லாருக்கும் மேலானது இயேசுதான். அவர் கூட நீங்க போஜனம் பண்ணீங்கன்னா ஜோ பைடனோட என்ன சொல்லுங்களேன், சாப்பிடுறதுக்கு இஷ்டம்னா ஒரு காரியம் பேப்பர்ல போடுவோம். இந்த பையனுக்கு அம்மா சொல்லணும், பேர் என்னம்மா? சோபாமாவும் சோப்பையிடணும். கரெக்டா சொல்லுங்க. சோப்பையிடணும், சோபாமாவும் 2 மணி நேரம் ஓடிப்படியான சாப்பிட்டாங்க. என்ன சொல்றது? எதுக்கு சிரிக்கிறீங்களே? இயேசுவோட சாப்பிடணும். எப்படி சொல்லுங்க? நம்ம இயேசுவோட சாப்பிடணும். நாட்டுல கை கொடுத்து இயேசுவோட சாப்பிடணும். ஆபிரகாம், ஈசாக்கு, மத்த 2 பர்வதங்களை சொல்லியிருக்கல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பந்திருப்போம். அதுல இயேசுக்கு இருப்பாரு. கை கட்டி தேவன் மயக்க சொல்லலாம். அடுத்தது 6 மகிமை மாறி மாறி வரும். முதல் மகிமை என்ன? தரிசன மகிமை. 2வது ஆத்ம மகிமை. 3வது பரமாத்ம மகிமை. 4வது 5வது உலாம மகிமை. 6வது இது வசனம் எல்லாம் இருக்கு, புக்களே இருக்கு. அடுத்தது நம்ம நேரங்கள்ல 4 விஷயங்கள் இருக்கு. வீடு கொடுக்குறாங்க. பரலோகத்துல நமக்கு எதாவது இருக்கு? உங்களோட பேர் வச்சு வீடு கொடுக்குறாங்க. சொல்லுங்க, கூட பேர் வச்சு வீடு கொடுக்குறாங்க. தங்கம் வீடு, ரத்தனக்கல் வீடு, சோத்திரம், இங்கெல்லாம் 5 வீடு. ஆனா அடியாத நித்திய தமிழ் ஸ்டோரி வீடு கொடுக்குறாங்க. அப்புறம் சிங்காசனம் என்ன கொடுக்குறாரு? சிங்காசனம். அல்லேலூயா. இதெல்லாம் பிளாஸ்டிக் சேரணும். இந்த பிளாஸ்டிக் சேரணும். அன்னைக்கு மார்த்தாண்டத்துல மதுரையில் ஒரு மீட்டிங் போனேன். ஒரு அம்மா ஓடி வந்து பிளாஸ்டிக் சேர்ல படான்னு உட்கார்ந்தாங்க. சடான்னு உடஞ்சிச்சு. படான்னு உட்கார்ந்தாங்களா, சடான்னு போட்டு கீழே விட்டாங்க. நான் சிரிக்கவா என்ன செய்யுது? பிளாஸ்டிக் சேர் வெயில்ல போட்டா அப்படியே ஒரு சீக்கிரம் எடுத்து தண்ணியில போட்டா உடனே வெயிலே போடாதீங்க. அப்பதான் பழக்கம் உடனே அது எங்கெல்லாம் இப்போ பெரியாவுடைய சிங்காசனம் ஆடிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனோமா இருக்கணுமா? ஆடிட்டு இருக்கு. ஆனால் நிரந்தரமான சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கு. அருமையான எம்எல்ஏ அவர்களே, எம்பி அவர்களே, அருமையான சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்களே, ஸ்டேட் மினிஸ்டர் அவர்களே, பல நாட்டு பிரதமர் அவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய சிங்காசனம் மாறாது. இதே உலகத்தில் நீங்க 1000 வருஷம் சாட்சி செய்யலாம். நான் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறேன். நாட்டின் பிரதமர்கள் அவர்களே, பிரசிடென்ட் அவர்களே, கணக்குரிய மேம்பக்களே, எம்எல்ஏ எம்பிக்களே, நாட்டிலே உயர்ந்தவர்களே, தேசத்திலே கனம் பெற்ற அம்மாமாரே, ஐயாமாரே, உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவர்களே, 1000 வருஷம் சாட்சியிலே நீங்கள் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கலாம். இது 5 வருஷம் தான். எலெக்ஷன் மாறினால் சிங்காசனம் போச்சு. ஆனால் நிரந்தர சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கைவிட்டு சொல்லுங்க, நீங்க 1000 வருஷம் சாட்சியில ராஜாத்தியா இருப்பீங்க. சிங்காசனத்தில் வைத்திருந்து இயேசுவோடு கூட ஆளுகை செய்வீங்க. பரலோகத்தில் நித்திய ஆளுகை இருக்கு. பல பட்டணங்களை நீங்கள் ஆளுகை செய்வீங்க. இதெல்லாம் கதை கிடையாது, சத்தியம். என் உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, அதே பட்டணங்களுக்கு அதிகாரியா இருக்கு. போ சொன்னாங்கல்ல. அல்லேலூயா. சரி, சிங்காசனம். அடுத்தது கிரீடம். ஆனந்த். எனக்கு ஈஸியான பேர் ஆனந்த். நான் இப்போ அங்க இருந்து வர சொல்றேன். வரமாட்டா ஆனந்துக்கு எங்க வரமா வரும் பொழுது இந்த புக்கத்தில் எழுதிப்பேன். அப்போ எல்லா விசுவாசிகளும் கை தட்டி பிரைஸ்லாம் பேசலாம். அங்க போயிட்டு கையை கூட்டிட்டு வந்தோம். கை கூட்டு வந்து இங்க வந்து பழங்கால் பண்ணும். என் மகன் ஆனந்த் அவர்களே, இங்கே வாழும் என்று இயேசு அழைப்பார். கை கூட்டு. இப்போ இந்த புஸ்தகத்தை
தலையில வைப்பான், ஆண்டவரை புத்தகம் வாங்கி போனா கீழே வைப்பான். எல்லாம் கையில கட்டிட்டு இல்லை, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. தங்க கிரீடம் தலையில் கொடுவோம், கிரீட வீட்டிலே சங்கீதம் பாடுவோம். என்ன அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிரீடம் கிடைக்க போகுது? ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்ன கிடைக்குது? கிரீடம். அடுத்தது வஸ்திரம். சொல்லுங்க. புது வஸ்திரம் எடுத்துட்டு இன்னும் சந்தோஷம். எத்தனை வஸ்திரம் இருந்தாலும் புது வஸ்திரம். பரலோகத்தில் நீங்க போனீங்கன்னா என்ன வஸ்திரம் தெரியும்? ஆட்டோமேட்டிக் சேஞ்ச். சொல்லுங்க. நீங்க கலக்க வேண்டாம், மாட்ட வேண்டாம். ஓனா பச்சோத்தியத்துல டக்கன் மாறலையா? பத்தி சொல்லுங்க. மாறல. இயேசுவோட நடக்கும் வெள்ளை வஸ்திரம். இயேசுவோட நடக்கும்போது வெள்ளை வஸ்திரம். சித்திர தையலாடை சாப்பிடும்போது சியோன்ல சரியும் டக்கு டக்கு டக்குன்னு மாறிடும். அடுத்து சியோன்ல பொன்சரியா மாறி மகனே இப்படிதான். அல்லேலூயா. வேளாண் சித்திர உப்பினின் தங்காணிந்தவளாய் ராஜாவுடைய மருந்து வருஷத்தில் நிற்கிறாள் எழுதியிருக்கு. காஞ்சிபுரம் பட்டு காஞ்சி போயிடும், தண்ணியில முக்கினா ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆனா பரலோகத்திலே ஒப்பீரின் தங்கம். அல்லேலூயா. பெரிய மகிமையான வஸ்திரங்கள். கலக்க வேண்டாம், மாற்ற வேண்டாம். ஜிப்பு இருக்காது, பட்டன் போகாது, ஒரு பிச்சு போகாது. சிரிப்பா சொன்னா